இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நம்ம எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். මේ ආශිර්වාද උදෑසන නිසා දෙවියන් වහන්සේට ගුණවන්තව සියලු දෙනා ස්තුති කරමු. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் தேவன் கிருபையாக கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு கூட இந்த தேசத்திற்கிறதான பரிசுத்தவான்களோடும் அருமையான தேவஜனங்களோடு சேர்ந்து தேவன் ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தபடி நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். මාගේ කරුණාවන්ත දෙවියන් වහන්සේ පසුගිය ඉරුදිනද මේ ඉරුදිනද මේ දේශ ශුද්ධවන්තයන් හා උන්වහන්සේගේ දරුවන් හා සමග එක්ව උන්වහන්සේට නමස්කාර කරන්න වාග්ය දුන් නිසා මම උන්වහන්සේට ගුණවන්තව ස්තුති කරමි. இந்த வாரம் கடந்த வாரமெல்லாம் உங்களுடைய மத்தியிலிருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார், பலன் தந்தார். ඔබගේ මැද පසුගිය සතියේද මේ සතියේ දක්වන ලබන්නට උන්වහන්සේ මට අවශ්‍ය කරුණාව ශක්තිය දුන්සේක. இந்த பகுதியிலே நான் செய்கிறதான கடைசி இந்த நாள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். මේ දේශයේ මම කරන්නා මේ අවසාන සේවයත් උන්වහන්සේ ආශිර්වාද කරන පිණිස අපි උන්වහන්සේට ස්තුති කරමු. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். මේ උදෑසනදී උන්වහන්සේ අප හා සමග කතා කරන පිණිස ස්තුති කරමු. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனத்தை மறுபடியுமாக நாம் வாசிக்கிறோம். නික්මයාම 15 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදය නැවතත් අපි කියවමු. ඔහු ස්වාමින් වහන්සේට හඬ ගැසිය. ස්වාමින් වහන්සේ ඔහුට ගහක් පෙන්වූසේක. ඔහු ඒක ජලයට හෙළූ කල ජලය මිහිරි විය. එහිදී උන්වහන්සේ ඔවුන්ට නියෝගයක්ද පනතක්ද දුන්සේක. එහිදී උන්වහන්සේ ඔවුන් පරීක්ෂා කොට மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමේ වේවා. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி போகிற பிரயாணத்தில் ඊශ්‍රායල් සෙනග මිස්රය අත්හැර කානාන්ට යන්නා වූ ගමන් මඟ ஒரு வித்தியாசமான இடத்தை இங்கே இவர்கள் சந்தித்தார்கள். මෙම ස්ථානයේ වෙනස් වූ ස්ථානයක් ඔවුන්ට සම්මවිය. அதற்கு முன்பு 3 நாள் தண்ணீர் இல்லாமல் அங்கும் எங்கும் அலைந்து வனாந்தரத்திலே திரிந்தார்கள். ඊට ප්‍රථමයෙන් වනාන්තරයේ ඔවුන් වතුර නොමැතිව දින 3ක් පුරාවට ගමන් කළා. தண்ணீர் இல்லாமல் திரிந்த இவர்கள் தண்ணீரை கண்டார்கள், சந்தோஷமடைந்தார்கள். ஆனால் அதை குடிப்பதற்கு தகுதியற்ற கசப்பான தண்ணீராக இருந்தது. වතුර නොමැතිව ගමන් කළා වූ මොවුන්ට වතුර දුටු කල මහත් ප්‍රීතියක් ගෙන දුන්නා. නමුත් ඒ වතුර පානය කරන්න නොහැකි වෙන පරිදි අමිහිරිව තිබුණා. வெறுமையிலே ஒரு தோல்வியை இங்கே இவர்கள் கண்டார்கள். මේ ස්ථානයේ ඔවුන් පරාජයක් අත්දුටුවා. தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள், தண்ணீரை கண்டார்கள், ஆனால் குடிக்க முடியவில்லை. වතුර නොමැතිව දුක් විඳා වතුර දුටුවා, නමුත් පානය කරන්නට නොහැකි. இந்த வேளையில் இவர்கள் மோசே இடத்திலே முறையிட்டார்கள். මේ අවස්ථාවේදී ඔවුන් මෝසෙස් වෙතට ගොස් පැමිණිලි කළා. மோசே தேவனிடத்திலே முறையிட்டான், கூப்பிட்டான், தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். දෙවියන් වහන්සේ වෙතට ගියා වූ මෝසෙස් දෙවියන් වහන්සේට කන්න ලව් කළා, ඉල්ලා සිටියා, බැගෑපත් වුණා. அப்பொழுது ஆண்டவர் தான் வைத்திருந்த ஒரு மரத்தை மோசேக்கு காண்பித்தார். දෙවියන් වහන්සේ තබා තිබුණා වූ ගසක් එවිට මෝසෙස්ට උන්වහන්සේ පෙන්වූසේක. இந்த மோசே இந்த மரத்தை கொண்டு வந்து இந்த தண்ணீரில் போட்ட பொழுது தண்ணீர் மதுரமான இனிமையான சுவையான தண்ணீராய் மாறிற்று. මෝසෙස් එම ගස කපා වතුරට ගෙනවිත් හෙළුවා. ඒ අවස්ථාවේදී වතුර සුව වුණා, මිහිරි ලෙස මාරු වුණා. அங்கே ஆண்டவர் அவளை சோதித்து அவளுக்கு ஒரு நியமத்தையும் பிரமாணத்தையும் அங்கே கட்டளையிட்டார். ඒ අවස්ථාවේදී උන්වහන්සේ ඔවුන් පරීක්ෂා කොට ඔවුන්ට ආඥාවක් දෙනු ලැබුවා. அந்த கசப்பான தண்ணீர் நாம் தாம் என்பதை கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தோம். ඒ අමිහිරි දිය අපි බව පසුගිය දවස්වල අපි සලකා බැලුවා. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு கசப்பான அனுபவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. මනුෂ්‍යයාගේ ජීවිතය වනාහි තික්ත අත්දැකීම් වලින් පිරුණා වූ එකකි. பலருடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய உபத்திரவம் கசப்பாகவே இருந்து வருகிறது. බොහෝ දෙනාගේ ජීවිතවල අන් අයගෙන් පැමිණෙනා පීඩා නිසා තික්ත වී තිබෙනවා. சிலருடைய குணப்படாத சுபாவம் மற்றவர்களுக்கு கசப்பாகவே திகழ்ந்து வருகிறது. සමහරුන්ගේ පවිත්‍ර නොවුණා වූ ස්වභාවයන් අන් අයට අමිහිරක් ලෙස දකින්න ලබයි. இந்த சூழ்நிலைகளை மாற்றும்படி ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டி கொடுத்தார். මේ සියලු දේ වෙනස් කරන පිණිස උන්වහන්සේ මෝසෙස්ට ගසක් පෙන්වූසේක. அந்த மரம் தான் கல்வாரி சிலுவை மரம் என்பதை நாம் சிந்தித்தோம். ඒ ගස තමයි කල්වාරි කුරුසි ගස කියාද අප සලකා கர்த்தராகிய බැලුවා. இயேசு பூமியில் இருக்கிற கசப்பை அகற்ற பூமிக்கு வந்தவர்.
පොළවේ තිබෙනා වූ තික්තකම පහ කරන පිණිස ස්වාමී වූ යේසුස් වහන්සේ මෙලව පහළ වූසේක. மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள மரணம், சாபம், பாவம் என்னும் கசப்பை போக்கி அவனை ஜீவனுள்ளவனாய் மாற்ற பூமிக்கு வந்தார். මනුෂ්‍යයාගේ ජීවිතය දකින ලබන මරණය, පාපය, ශාපය පහ කරමින් ඔහුට ජීවනය ගෙන දෙන පිණිස යේසුස් වහන්සේ ප්‍රකාශ වූසේක. உன் வாழ்க்கையில் உள்ள கசப்பை போக்கி ஒரு இனிமையான வாழ்க்கை நீ செய்ய வேண்டுமானால் இயேசுவை நீ நோக்கி பார்க்க வேண்டும். ඔබගේ ජීවිතයේ තික්තකම පහ කරගනිමින් මිහිරි ජීවිතයක් ගත කරන්නට යේසුස් වහන්සේ දෙස ඔබ බැලිය යුතුයි. இயேசு வந்த தண்ணீர் சுவையாய் மாறினது போல் உன் வாழ்க்கையில் இயேசு வருவாரானால் உன் சுபாவம், ஜீவியம், கிரியை, நடக்கை அது இனிமையான சுவையுள்ளதாய் மாற்றப்படும். යේසුස් වහන්සේ එදින ඒ වතුර මිහිරි කළාක් ලෙසම ඔබගේ ජීවිතයට යේසුස් වහන්සේ පැමිණියා නම් ඔබගේ අමිහිරි ජීවිතය උන්වහන්සේ මිහිරි බවට පත් කරයි. இயேசு இல்லாத வாழ்க்கை உள்ள மனிதன் கசப்பு நிறைந்த பாவத்துக்கு அடிமையான மனிதன். යේසු නොමැති ජීවිතයක් ගත කරන්නා වූ ජීවිතය තික්තව තිබෙනවා, ඒ පාපයට ගැතිව තිබේ. இந்த மரம் இந்த தண்ணீரில் விழுவதற்கு 5 காரணங்கள் என்பதை கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தோம். ඒ ගස එම වතුරට හෙලීමට කාරණා 5ක් හේතු වූ බව පසුගිය දවසක අප සලකා බැලුවා. இந்த மரம் இந்த கசப்பை போக்கும்படி முன்குறித்து வைக்கப்பட்டது. ඒ ගස තික්තකම පහ කරන පිණිස පෙර නියම කර තිබුණා. இயேசு மனிதனுடைய பாவத்து நிமித்த உலக தோற்றத்துக்கு முன்னதாக முன்குறித்து வைக்கப்பட்டார். යේසුස් වහන්සේ පාපය කමා කරන පිණිස ලෝකේ මවන්ට ප්‍රථමයෙන්ම නියම කර තිබුවා. எங்கே கசப்பான தண்ணீர் உண்டோ அங்கே இந்த மரத்தை ஆண்டவர் முளைக்க செய்தார். තික්ත වතුර කොහේ තිබුණාද එහි ඒ ගස හට ගන්නට උන්වහන්සේ සැලසුවා. பாவம் பெருகின இடத்திலே கிருபையும் பெருகிற்று என்று பவுல் எழுதுகிறார். පාපය අධික වූ තැන කරුණාවද අධික වුණා කියා පාවුල්තුමා ලියා තිබෙනවා. பாவம் பெருகின இந்த உலகத்தில் இயேசு கிருபை நிறைந்தவராய் வெளிப்பட்டார். පාපයෙන් පිරුණාව මේ ලෝකේ උන්වහන්සේ කරුණාවෙන් පූර්ණව ප්‍රකාශ වූසේක. சத்திய பூமியிலிருந்து முளைக்கும் என்று வசனம் சொன்னது போல் இயேசு கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் பூமியிலே விளங்கினார். සත්‍ය පොළවෙන් හටගත් සේම ඒ ආකාරයෙන් යේසුස් වහන්සේ සත්‍යතාවයත් කරුණාවෙත් ඇතුව එලිදරව් වූසේක. மோசேக்கு தெளிவாக இயேசு வருவார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். යේසුස් වහන්සේගේ පැමිණීම සම්බන්ධයෙන් මෝසෙස්ටද දෙවියන් වහන්සේ පැහැදිලිව එලිදරව් කළා. இயேசு பூமிக்கு வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் கூறியிருந்தார். යේසුස් වහන්සේ මෙලොව පහළවන්නට ප්‍රථමයෙන් බොහෝ වසර ගණනාවක ප්‍රථමයෙන් ඒ ප්‍රකාශ කළා. என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் தேவன் உங்கள் நடுவில் எழுப்புவார் என்று கூறியிருந்தார். මාවැනි අනාගත වක්තෘ කෙනෙක් නුඹලාගේ සහෝදරයන් අතරේ දෙවියන් වහන්සේ නුඹලාට නැගිටවා දෙනවා ඇත කියා ඔහු அந்த පැවසුවා. பிரமாணங்கள் வார்த்தையின்படி இயேசு சிலுவிலே அவர் பலியாக்கப்பட்டார். ඒ වචනේ ප්‍රකාරයට උන්වහන්සේ ප්‍රකාශ වී කුරුසියේ පූජා වූසේක. அவர் பூமியிலே ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருந்து அறுப்புண்டு வெட்டப்பட்டவராய் மாற்றப்பட்டார். උන්වහන්සේ මෙලව පහළ වුණා, ජීවතුන් අතර සිටියා, කපනු ලැබුණු ගහක් ලෙස උන්වහන්සේ පහ இந்த කළා. தண்ணீரில் இந்த மரம் விழுவது போல் பூமியிலே மனுக்குலத்தின் மத்தியிலே இயேசு வந்து தன் ஜீவனை பலியாக வார்த்தார். ඒ වතුරට ඒ ගස හෙළුවා ආකාරයට යේසුස් වහන්සේ මෙලවට පැමිණ පූජා වූසේක. இந்த கால வேளையில் இந்த தண்ணீர் மதுரமாய் மாற்றப்பட்ட விஷயத்தை நாம் படிக்கிறோம். මේ උදෑසන ඒ වතුර මිහිරි කළා වූ ඒ ගැන අපි සලකා බලමු. இது எவ்விதமாய் மதுரமாய் மாற்றப்பட்டது, எவ்விதமாக தன்னுடைய மதுரத்தை பிரதிபலிக்கிறது என்கிறதை நாம் சிந்திக்கிறோம். කෙසේ එය මිහිරි වුණාද, ඒ මිහිරි භාවය කෙසේ ගෙන දුන්නාද කියා අපි සලකා බලමු. இந்த தண்ணீர் மாற வேண்டுமானால் இந்த தண்ணீர் இந்த மரத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும். ඒ තික්ත කම පහවෙන්ට නම් ගස වතුර හා සමග මිශ්‍ර විය යුතුයි. கசப்புள்ள தண்ணீரில் சுவையான மதுரமான இந்த மரம் தண்ணீருக்குள்ளே விழ வேண்டும். තික්ත භාවය පහ කරන පිණිස මේ ගස එම වතුරෙහි වැටෙන්න ඕනේ. தண்ணீர் கசப்பானது, மரமோ மிகுந்த மதுரமானது. ඒ වතුර ඊතා තික්තව තිබුණා, ගස ඊතා මිහිරිව තිබුණා. இந்த கசப்புள்ள தண்ணீரில் இந்த மரம் இதில் விழுந்து මේ තික්ත වතුරෙහි මේ ගස වැටි 2 அனுபவங்களை உண்டு பண்ணுகிறது. අත්දැකීම් දෙකක් ඇති වෙනවා. மதுரமான இந்த மரம் அந்த தண்ணீரில் இருக்கிற கசப்பை தன் பக்கமாக எடுத்துக்கொள்கிறது. ඒ මිහිරි ගස වතුරේ තිබෙන තික්තකම තමා වෙතට ඇද ගන්නවා. அந்த தண்ணீரில் இருக்கிற பாவம், சாபம், மரணம் என்கிற கசப்பை இவைகள் தன்மேல் ஏற்றுக்கொள்கிறது, தனக்குள் இழுத்துக் கொள்கிறது. වතුරේ තිබෙනා වූ පාපය, ශාපය, මරණය මේ දේවල් ඒ ගස ඇද ගන්නවා, උරා இயேசு இந்த ගන්නවා. பூமிக்கு வந்து உன் சாபத்தையும் உன் பாவத்தையும் உன் மீறுதலையும் உன்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் தான் எடுத்துக்கொண்டார். යේසුස් වහන්සේ මෙලොවට පැමිණ ඔබගේ පාපය, ශාපය, අපරාධ, අයුතුකම් සියල්ල උන්වහන්සේට ඇදගත්තා. உன் சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் தன்னுடைய சரீரத்தில் எடுத்துக்கொண்டார். ඔබගේ ශරීරයේ තිබෙනා වූ සියලු රෝග උන්වහන්සේ உன் ඇදගත්තා. உள்ளங்கால் தொடங்கி உன்னுடைய உச்சந்தல வரையிலும்
உனக்கு ஆரோக்கியம் கொடுக்கும்படி இயேசு தனது முழு சரீரத்திலோ உன் வியாதியை ஏற்றுக்கொண்டார். ඔබගේ දෙපතුල සිට හිස් මුදුන දක්වා තිබෙනා වූ සියලු රෝග වේදනා උන්වහන්සේ තමන් වහන්සේගේ ශරීරයේ පිටට உன் ගත්තා. சரீரத்தில் இனி வியாதி இல்லை. තවත් ඔබගේ ශරීරයේ රෝගයක් உன் නැහැ. சரீரத்தில் இனி சாபங்கள் இல்லை. තවත් ඔබගේ ශරීරයේ ශාපයක් உன் නැහැ. சரீரத்தில் இனி பாவங்கள் இல்லை. ඔබගේ ශරීරයේ පාපයක් உன் නැහැ. சரீரத்தில் இனி அக்கிரமங்கள் இல்லை. ඔබගේ ශරීරයේ අයුතුකමක් உன் නැහැ. சரீரத்தில் இனி மீறுதல்கள் இல்லை. ඔබගේ ශරීරයේ පාපයක් නැහැ. உனக்குள் இயேசு வந்தால் இவைகள் அவர் மேல் போய் சார்ந்து கொள்ளும். ඔබ තුලට යේසුස් වහන්සේ පැමිණියන මේ සියල්ල උන්වහන්සේ මතට යනවා. அதன் பின்பு தண்ணீரில் விழுந்த மரம் தண்ணீரில் இருக்கிற மதுரத்தை இந்த தண்ணீரிலே பிரதிபலிக்கிறது, இந்த தண்ணீருக்குள்ளே உண்டாக்கி கொடுக்கிறது. ඒ වතුරට වැටුණා වූ ගස තමාගේ මිහිරිකම වතුරෙහි ප්‍රකාශ කළා. වතුර හා සමග මිශ්‍ර කළා. இந்த மதுரமான ஜீவியம் உள்ள சுபாவம் உள்ள இந்த இயேசுவானவர் தன்னை போல் மனிதனை மாற்றுகிறார். මේ සුමිහිරි යේසුස් වහන්සේ තමන් වහන්සේ මෙන් සෙනග මාරු කරනවා. அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ඔහු කෙබඳු පව්කාරයෙකු වුවත් அவருடைய பாவத்தை போக்கவும் ඔහුගේ පාපය පහ அவருடைய කරන්නත් பாவத்தை மன்னிக்கவும் ඔහුගේ පාපයට කමාව அவருடைய දෙන්නත් பாவத்தை கழுவவும் ඔහුගේ පාපය அவருடைய සෝදන්නත් பாவங்களை சுத்திகரிக்கவும் පාපය සෝදන්නත් அவருடைய பாவங்களை போக்கி நீதிமானாக மாற்றி தன்னை போல் ஜீவிக்க வைக்க இந்த தேவகுமாரன் கிருபை உள்ளவர். ඒ පාපය පහ කරමින් ඔහු ධර්මිෂ්ඨ කරමින් උන්වහන්සේ වාගේ මාරු කරන්නට දේව පුත්‍රයාණෝ කරුණාවන්තය. இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் கூறுகிறார். යොහාන් පවසන කල්හි ලෝකේ සියල්ලන් ආලෝකවත් කරන්නව සැබෑ ආලෝකය කියා උන්වහන්සේ ගැන පවසනවා. இந்த உலகத்தில் பிரகாசிக்கப்பட்ட பல மனிதருடைய சரித்திரங்கள் நமக்கு முன்பாக நிற்கிறது. ලෝකේ බැබළුණා වූ සමහර පුද්ගලයන්ගේ ඉතිහාසයන් ගැන අපට අසන්නට ලැබෙනවා. துஷ்டர்கள் துன்மார்கள் கொடூரமானவர்களையும் அவர் சந்தித்து பிரகாசித்திருக்கிறார். දුෂ්ටයන් අධර්මිෂ්ඨ පුද්ගලයන් උන්වහන්සේ සම්මුඛ වී ඔවුන්ගේ ජීවිත වෙනස් කළා. இயேசுவாகிய ஒளி எந்த மனிதனையும் பிரகாசிக்க அது சக்தி வாய்ந்த ஒளி. යේසුස් වහන්සේගේ ආලෝකය ඕනෑම මිනිසෙක්ව ආලෝකමත් කරන්නට බලවත්ව තිබේ. எந்த பாவியையும் இந்த ஒளி மாற்றி தன்னை போல் மாற்றிவிட முடியும். ඕනෑම පව්කාරයෙක්ව මේ ආලෝකයේ සම්මුඛ වී උන්වහන්සේ මෙන් මාරු කරනවා. அப்படிப்பட்ட ஒளியாக இருக்கிற இந்த ஆண்டவரோடு இந்த தண்ணீராகிய நாம் இணைய வேண்டும். ඒ ආකාරයෙන් ආලෝකයේ සිටිනා මේ ස්වාමීන් වහන්සේ හා සමග වතුරව සිටිනා අප එක්විය යුතුයි. இந்த மரம் தண்ணீரில் போட்டு தண்ணீரும் மரமும் ஒன்றாக்கப்பட்டது போல் මේ ගස වතුරට හෙලා වතුරත් ගසත් එක්ුණාක්. நீ ஒரு மதுரமுள்ளவனாய் மாறுவதற்கு முன்பாக ඔබ මිහිරි වන පිණිස වන්ට ஒரு ප්‍රථමයෙන් சுவையுள்ள வாழ்க்கை உன் ஜீவியத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாக ඔබගේ මිහිරි ජීවිතය එළිදරවන්නට ප්‍රථමයෙන් முதலாவது இந்த தண்ணீரோடு இந்த மரத்தோடு கூட நீ இணைய வேண்டும். පළමුකොට මේ ගස හා සමග ඔබ එක්විය යුතුයි. இந்த மரத்தோடு இணைவதை 7 படிகளில் நாம் சிந்திக்கிறோம். මේ ගස හා සමග එක්වීම පියවර 5ක් 7ක් ලෙස අපිට දකින්න இந்த පුළුවන්. தண்ணீரும் மரமும் ஒன்றாக்கப்பட்டதை இயேசுவும் நாமும் ஒன்றாக்கப்படுவதில் 7 அனுபவங்களை நாம் படிக்கிறோம். මේ ගස හා සමග වතුර එකතු වීම යේසුස් වහන්සේ හා සමග අප එක්වීම ඒ පියවර 7ක් ලෙස දැකිය හැක. நீ மதுரமான ஒரு மனிதனாய் மாறுவதற்கு முதலாவதாக இயேசுடைய சிலுவையோடு கூட நீ ஒன்றாக்கப்பட வேண்டும். ඔබ මිහිරි පුද්ගලයෙක් වීම සඳහා යේසුස් වහන්සේගේ කුරුසිය හා සමග ඔබ පළමුකොට එක්විය යුතුයි. இயேசுடைய சிலுவையோடு நீ ஒன்றாக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும். යේසුස් වහන්සේගේ කුරුසිය හා සමග එක්වී එහි ඇනගැසෙනු ලැබිය යුතුයි. கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது ගලාති 2:20 සුද්ධවර පවුල්තුමා පවසන විට கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග කුරුසිය ඇනගැසෙනු ලැබෙමි. ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த தேவ குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். එසේ වී නමුත් මම ජීවත් වෙමි. නුඹත් තවත් මානව ක්‍රිස්තුස් වහන්සේ මා තුළ ජීවත් වනසේක. තවද මා දැන් මාසේ ජීවත් වන ජීවිතය මට ප්‍රේම කළා වූ මා උදෙසා තමන්ම පාවා දුන්නා වූ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා කෙරෙහි ඇදහිල්ලෙන් ජීවත් වෙමි. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தொங்கின இந்த இயேசுவோடு நீ இணைய வேண்டும். අපගේ පාප උදෙසා කුරුසියේ එල්ලුණා වූ යේසුස් වහන්සේ හා සමග ඔබ එක්විය යුතුයි. கிறிஸ்துவுடனே கூட நாம் எப்படி சிலுவையில் அறையப்படுகிறோம்? ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග කෙසේද අප ඇනගැසුණු நம்முடைய ලබන්නේ? பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பாவ மனிதன் சிலுவையில் அறையப்படுகிறார். අපගේ පාප ගැන අප තේරුම්ගෙන පස්සතවිලි වන විට කියා සිටින විට ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග පාප මනුෂ්‍යයා ඇනගැසුණු ලබනවා. உன்னுடைய வீணான நடக்கைகள் பொல்லாத நடக்கைகளை நீ உணர்ந்து அவைகளுக்காக மனஸ்தாபப்படும் போது உன்னுடைய கால்கள் சிலுவையில் அறையப்படுகிறது. ඔබගේ නිෂ්ඵල පාපිස්ස හැසිරීම උදෙසා පස්සතවිලි වී ඔබේ කියා සිටින විට ඔබගේ දෙපා කුරුසිය ඇනගැසුණු ලබනවා. உன்னுடைய பாவ
கிரிகள், துஷ்ட கிரிகள், பொல்லாத மாம்ச கிரிகளை நீ நினைத்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடும் பொழுது உன் கைகள் அவரோடு கூட சிலுவையில் அறியப்படுகிறது. ඔබගේ දුෂ්ට නපුරු පාපිෂ්ඨ ක්‍රියා ඔබ කියා සිටින අවස්ථාවේදී ඔබගේ දෙයත් උන්වහන්සේ හා සමග කුරුසියේ නැගසනු ලබනවා. உன்னுடைய வீணான எண்ணங்கள், சிந்தைகள், பொல்லாத யோசனைகளை நீ அறிக்கையிடும் பொழுது உன் சரீர உடல் முழுவதும் சிலுவையில் அறியப்படுகிறது. ඔබගේ නපුරු දුෂ්ට පාපිෂ්ඨ අයුතු සිතුවිලි ඒ කල්පනා ඔබ කියා සිටින අවස්ථාවේදී ඔබගේ ශරීරයේ මුළුමනින්ම කුරුසියේ නැගසනු ලබනවා. மனதிலே தோன்றுகிற இச்சை இன்பங்களை, தலையிலே தோன்றினவைகளை நீ அறிக்கை செய்யும் பொழுது உடைய சிரசு தலையானது சிலுவையில் அறியப்படுகிறது. ඔබගේ මනසේ සිතෙහි සිටින ලබන්නා වූ තෘෂ්ණා අධික සිතුවිලි මේ කාරණා ඔබ කියා සිටින විට කුරුසියේ නැගසනු ලබනවා. உன் கண்கள் காண்கிற அன்றும் இன்றும் கண்டு கொண்டிருக்கிற பாவங்களை நீ விடாவிட்டால் உன் கண்கள் இன்னும் சிலுவையிலே அறியப்படவில்லை. ඔබගේ ඇසින් දකින්නා වූ එහෙම බලන්නා වූ තෘෂ්ණා අධික දේවල් ඔබ අත්හරින්නේ නැත්නම් තවමත් ඔබගේ ඇස් කුරුසියේ නැගසනු ලැබ නැහැ. மனிதன் தன் வாழ்க்கையில் கண்களால் பாவம் எப்போது செய்து கொண்டு வருகிறான். තමාගේ ජීවිතේ මනුෂ්‍යයා පව් කරමින්ම සිටිනවා. கண்களின் இச்சை அவனுடைய ஆத்மாவை அழிக்கிறது. ඇස්වල තෘෂ්ණාව ඔවුන්ගේ ආත්මය විනාශ කරනවා. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை தேவனால் உண்டானது அல்ல, அவைகள் பூமியில் சாத்தானால் உண்டானவைகள். ඇස්වල තෘෂ්ණාව, මාංශයේ තෘෂ්ණාව, ජීවිතේ අහංකාරකම දිව්‍යන් වහන්සේගෙන් නොවේ. එය පොළවෙන් ඇති වුණා වූ යක්ෂයාගෙන් වෙනවා. உன் கண்களின் பாவங்களை பாவம் என்று அறிந்து உணர்ந்து எப்போது அறிக்கை செய்வாயோ உன்னுடைய கண்களானது அப்போதான் சிலுவையிலே அறியப்படும். ඔබගේ ඇස්වල පාපේ පාපේ කියා දැන කෙදිනක කියා සිටිනවාද එදින තමයි ඒ කුරුසියේ නැගසනු ලබන්නේ. ஒவ்வொரு நாளும் கெட்ட காட்சிகளை நீ கேள்விப்படுகிறாய், கெட்ட காரியங்களை நீ கேள்விப்படுகிறாய், அவைகளுக்கு செவி கொடுக்கிறாய். දිනපතාම නපුරු පුවත් ඒ අසභ්‍ය දේ ඔබ අසනවා දකිනවා. பாவ பாடல்களுக்கு உடைய செவி திறந்திருக்கிறது. ඔය පාපිෂ්ඨ ගීත අසන පිණිස ඔබගේ දෙසම பாவ வார்த்தைகளை கேட்க உடைய செவியை திறந்து ඒ வைத்திருக்கிறாய். පාපිෂ්ඨ වචන අසන්න ඔබගේ කන විවරයි. பாவ வார்த்தைகளிலுடைய செவிகள் மகிழ்ச்சி அடைகிறது. ඔබගේ දෙසවන් පාපය නිසා ප්‍රීතියට පත් වෙනවා. காண்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் தேவன் உண்டாக்கினவைகள். දකින ඇසුත් අසන කනුත් දෙවියන් වහන්සේ සෑදුවා. கெட்ட காட்சியை காணாமல் கண்களை நீ விலக்கி பாதுகாக்க வேண்டும். ඒ නපුරු දර්ශන වලින් ඔබගේ දෙනෙත් වසා ගන්න. கெட்ட காரியங்களுக்கு செவி கொடாமல் செவியை நீ காக்க வேண்டும். නපුරු දේවල් වලට ඇහුම්කන් නොදී ඔබගේ දෙසවන් ආරක්ෂා කරගන්න. இயேசுடைய முழு சரீரமும் சிலுவையிலே தொங்கினது. යේසුස් වහන්සේගේ මුළු ශරීරය කල්වාරි කුරුසියේ එල්ලුණා. நம்முடைய முழு சரீரமும் பாவ சரீரம் முழுவதும் இயேசுவிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ඔබගේ මුළු ශරීරයේ පාපිෂ්ඨ ශරීරයේ යේසුස් වහන්සේට බාර කළ යුතුයි. தீமைகளை செய்யாதபடி முழு சரீரமும் பாவத்திலே அறையப்பட வேண்டும். නපුරු சிலுவையில் அறையப்பட வேண்டும். නපුර නොකරන පිණිස අපගේ ශරීරයේ කුරුසිය නැගසනු ලැබිය යුතුයි. உன்னை முற்றிலும் ஆண்டவருக்கு என்றைக்கு ஒப்பு கொடுப்பாயோ அப்பொழுது அவருடைய முழு சரீரமும் சிலுவையிலே அறையப்படுகிறது. එදිනක ඔබව මුළුමනින්ම උන්වහන්සේට බාර කරනවාද එදින ඔබව මුළුමනින්ම කුරුසිය නැගසනු ලබනවා. பாவ மனிதன் இயேசுவோடு கூட அறிக்கை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும். පාප මනුෂ්‍යයාව කියා සිටින ලැබ යේසුස් වහන්සේ හා සමග කුරුසිය නැගසනු ලැබිය பாவ යුතුයි. மனிதன் இயேசுவோடு கூட சிலுவையிலே சேர வேண்டும். පාප මනුෂ්‍යයාව කුරුසියට යේසුස් වහන්සේ හා සමග එක් විය යුතුයි. இரண்டாவது இந்த பாவ மனிதன் இயேசுவோடு கூட அங்கே மரிக்க வேண்டும். දෙවනුව යේසුස් වහන්සේ හා සමග පාප මනුෂ්‍යයා නැසෙන්න ඕනේ. இயேசுவோடு கூட பாவ மனிதன் மரிக்க வேண்டும். යේසුස් වහන්සේ හා සමග පාපිෂ්ඨ මනුෂ්‍යයා මැරෙන්න ඕනේ. நம்முடைய பாவ மனிதன் எப்போது அவன் மரிக்கிறான்? කෙදිනද මේ පාප මනුෂ්‍යයා நீ මැරෙන්නේ? அறிக்கிட்ட பாவங்களை இனி செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உறுதியான தீர்மானம் செய்யும் பொழுது பாவ மனிதனுக்கு ஒரு மரணம் உண்டாகிறது. ඔබ කියා සිටියව පාප නැවත මම කරන්නේ නැහැ කියා තීරණය කරේ ලැබෙන විට පාප මනුෂ්‍යයා නැසෙනවා. சிலர் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள், மீண்டும் அதையே செய்கிறார்கள். සමහරුන් පාප කියා සිටිනවා ඒ දේම නැවත කරනවා. நீ பாவ மனிதனை சிலுவையில் கட்டி வைத்த பின்பு அவிழ்த்தி விட்டால் திரும்ப உயிரோடு இருப்பான். ඇනගසල් ලැබුවා ඒ පාප මනුෂ්‍යයාව නැවතත් ඉවත් කරොත් ඒ නැවතත් ජීවත් වෙනවා. சிலுவையில் அவன் அறைந்த பின்பு அவன் மரிக்க வேண்டும். ඒ ඇනගසුවෙන් පසුව ඒ මැරෙන්න ඕනේ. அறிக்கிட்ட பாவங்களை இனி நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நீ தீர்மானிக்க வேண்டும். කියා සිටි පාපේ නැවත මම කරන්නේ නැහැ කියා ඔබ ස්ථිර තීරණයක් ගත அது යුතුයි. எந்த பாவமாக இருந்தாலும், சிறிய பாவமோ பெரிய பாவமோ, ඒ කුමන ආකාර පාපයක් වුණත් කුඩා වුවත් ලොකු වුණත් பாவத்தை அறிக்கையிட்டு அப்படியே நீ நின்று விடக் கூடாது. ඒ පාපේ කියා සිට ඔබ නොනවතිය යුතුයි. நீ அறிக்கிட்ட பாவத்தை இனி நான் தொடமாட்டேன் என்று உறுதியான உடன்படிக்கை ஆண்டவரோடு செய்ய வேண்டும். කියා සිටි පාපයට නැවත මම අත තබන්නේ නැතයි කියා දෙවියන් වහන්සේ හා සමග ස්ථිර කිවිසුමක් කළ යුතුයි. என்றைக்கு அந்த பாவத்தை
செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நீ தீர்மானிக்கிறாயோ කෙදෙනක ඔබ ඒ පාපය කරන්නේ නැහැ කියලා ස්ථිර තීරණයක් ගන්නවාද அப்பொழுதுதான் இந்த பாவ மனிதன் மரிக்கிறதான இடத்துக்கு வருகிறான் එවිට තමයි මේ පාප මනුෂ්‍යයා මැරෙන ස්ථානෙට පැමිණෙන්නේ இதைத்தான் கலாத்தியர் 6 அதிகாரம் 2 வசனத்தில் பவுல் எழுதுகிறார் මේ තමයි ගලාති 6:2 පවුල් ලියන්නේ பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் පාපයට මෙනැසුණා වූ මම නැවත ජීවත් වන්නේ කෙසේද பாவத்துக்கு மரித்தேன்ங்கிற எண்ணம் நமக்குள் வரும் பொழுது පාපයට මැරුණා කියන ඒ සිතුවිල්ල අපිට පැමිණෙන ஒருவேளை විට ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக நல்ல சினிமாவில் நல்ல இன்பமாக நீங்கள் இருந்திருக்கலாம் ඇතැම් විට වතුර බෞතිස්මය ගන්න ප්‍රථමයෙන් ඔබ හොඳට චිත්‍රපටි බැලුව நீங்க කෙනෙක් විය ஞானஸ்நானம் හැකියි பெறும்போது இந்த ஆவி திரும்ப உங்களை தொடர வரும் වතුර බෞතිස්මය ගත්තයන් පසුව මේ ආත්මය ඔබ පසුපස නැවත පැමිණෙනවා அதற்கு திரும்ப ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ඒ උදෙසා නැවත වතුර බෞතිස්මය ගන්න අවශ්‍ය அந்த නැහැ எண்ணம் வரும்போது நீ என்ன செய்ய வேண்டும் ඒ අවස්ථාවේදී ඔබ කුමක්ද කළ நான் යුත්තේ பாவத்துக்கு மரித்தேன் என்று நீ நினைவு கூற வேண்டும் මම පාපයට මැරී සිටිනවා කියා මතක් කළ நான் යුතුයි சினிமா பார்ப்பதற்கு என்னுடைய கண்கள் மரித்திருக்கிறது என்று நீ நினைவு கூற வேண்டும் චිත්‍රපටය නොබලන පිරිස මාගේ ඇස් මැරී තිබෙනවා කියා ඔබ සිතන්න புகை ඕනේ பழக்கத்துக்கு நான் மரித்தேன் என்று நீ நினைவு கூற வேண்டும் ඒ දුම්වැටි පානයට මා මැරී සිටිනවා කියා ඔබ සිතන්න ඕනේ மது அருந்துவதற்கு நான் மரித்து விட்டேன் என்று நீ எண்ண வேண்டும் මත්පැන් පානයට මා මැරී සිටිනවා කියා සිතන්න ඕනේ எந்த பாவ ஜீவியம் இருந்தாலும் ஞானஸ்நானம் பெற்ற பின் உனக்கு ஞாபகம் வரும் பொழுது நான் மரித்தேன் என்று நீ சொல்ல வேண்டும் කුමන පාපයක් වුවත් වතුර බෞතිස්මය ගැන සිතන විට ඒ උදෙසා මම මැරී ඉන්නවා කියා මතක් වෙන්න அந்த ඕනේ எண்ணம் கடைசி வரைக்கும் பூமியில நீ இருக்க வரைக்கும் நமக்குள்ள இருக்க வேண்டும் ඒ සිතුවිල්ල අප මේ පොළවේ ජීවත් වෙන තුරු තිබෙන්න ඕනේ ஆகையால் தான் அதோடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைவது ඒ තමයි උන්වහන්සේගේ මරණයේ ස්වරූපයට අප එකතු වීම அதைத்தான் ரோமர் 6 அதிகாரம் 5 வசனத்தில் நாம் படிக்கிறோம் රෝම 6:5 කියවන්නේ එයයි அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைந்தது உண்டானால் උන්වහන්සේගේ මරණයේ සමානත්වයෙන් අපි සමාන වී பாவத்துக்கு மரித்தேன் සිටිනවා என்று சொல்லி அந்த சாயலில் எப்போது நீ இணைந்திருக்க வேண்டும் පාපයට මැරී සිටිනවා කියා මරණයේ සමානත්වයෙන් අප ඊට සහභාගී විය යුතුයි மூன்றாவதாக இயேசுடைய அடக்கத்திலே நாம் உடன்பட வேண்டும் அடக்கத்தோடு ஒன்றாக வேண்டும் උන්වහන්සේගේ තැන්පත් කරනු ලැබීමට අප එකතු විය යුතුයි சிலுவையில் அறையப்பட்டு மரித்த மனிதனை இனி கிறிஸ்துவோடு கூட අடக்கம் செய்ய வேண்டும் කුරුසිය යනකසල ලැබුවා වූ ඒ මරුණා වූ මනුෂ්‍යයා ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග තැන්පත් කරන්නට ඕනේ கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய பாவ மனிதன் அடக்கம் செய்யப்பட வேண்டும் ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග පාප මනුෂ්‍යයා තැන්පත් කළ යුතුයි எதற்கு கிறிஸ்துவுடனே கூட பாவ மனிதன் அடக்கம் செய்யப்பட வேண்டும் කුමක් උදෙසාද පාප මනුෂ්‍යයා උන්වහන්සේ හා සමග තැන්පත් කළ ரோமர் යුත්තේ 6:6 வாசிக்கிறோம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு රෝම 6:6 අප කියනවා අපි පාපයට නැවත සේවය නොකරන ලෙස කියා இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு පාපයට නැවත සේවය නොකරන පිණිස පාපය පහවන පිණිස பாவம் செய்கிற மனிதன் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறான் පාපය කරන්න තැනැත්තා පාපයට සේවය කරයි உன் வாழ்க்கையிலே பாவ இன்பங்களில் நீ குடிகொண்டிருக்க வரைக்கும் ඔබගේ ඔබ පාපයේ මිහිර භුක්ති විඳින அது තුරු எந்த பாவத்தின் இன்பங்கள் ஆனாலும் ඒ කුමන පාපයේ මිහිර වුවත් நீ பாவத்துக்கு ஊழியம் செய்கிறாய் என்பதை அறிந்து கொள்ள ඔබ வேண்டும் පාපයට සේවය කරන බව මතක තබා ගන්න பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டு அதுதான் மரணம் පාපයට නිමාවක් තිබේ ඒ තමයි මරණය பாவத்தின் சம்பளம் மரணம் පාපයේ කුලිය නම් මරණය பாவத்துக்கு ஊழியம் செய்கிற மனிதனும் மரணத்திலே தள்ளப்படுவான் පාපයට සේවය කරන මරණයට තල්ලු කරයි அக்னி கந்தகம் எரிகிற கடலிலே இவன் தள்ளப்படுவான் ගිනින් ගෙන්දගමු දැවෙන්නා වූ ගිනිවිලෙහි පංකුකාරකමට இனி හෙළු ලබයි பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு පාපයට නැවත සේවය නොකරන පිණිස පාප ශරීරයේ නැසෙන පිණිස இந்த பாவ சரீரம் ஞானஸ்நானத்தில் அவரோடு அடக்கம் செய்யப்படுகிறது මේ පාප ශරීරයේ වතුර බෞතිස්මයේදී උන්වහන්සේ හා සමග තැන්පත් කරයි அடக்கம் செய்யப்பட்ட மனிதனுடைய நிலவரம் என்ன තැන්පත් කරනු ලැබුවා වූ මනුෂ්‍යගේ තත්ත්වය அவன் කුමක්ද முழு உலகத்திலே மறைக்கப்படுகிறான் ඒ මේ පොළවට දූවිලි වෙනවා அவன் சரீரத்தை நீ காண முடியாது තවත් ඒ ශරීරය දකින්න அவன் නැහැ சரீரத்தை யாரும் பார்க்க முடியாது ඒ ශරීරයේ කාටවත් දකින්න නැහැ மண்ணுக்குள் முழுவதும் அவன் மூடி மறைக்கப்படுகிறான் පස්සට පස් වී යනවා இந்த மண்ணில் மனிதன் அடக்கம் செய்யப்படும்போது என்ன சம்பவிக்கிறது මේ පස්සෙහි කෙනෙකු තැන්පත් කරන විට කුමක්ද அந்த වන්නේ பாவ மனிதனுடைய உருவம் மறைக்கப்படுகிறது ඒ පාප මනුෂ්‍යයාගේ ස්වරූපය නැති වී යනවා இரண்டாவது அந்த 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 சரீரத்துடைய வாச துர்நாற்றம் மூடப்படுகிறது දෙවනුව ඒ දුර්ගන්ධය ඉවත් වී යනවා பிரேதத்தையும் நீ பார்க்க முடியாது මෘත දේහය තවත් දකින්න බෑ பிரேத துர்நாற்றத்தையும் நீ உன்னால நீ அதை முகர முடியாது ඒ දුර්ගන්ධයත් ඊට வடா හමන්නේ නැහැ இதைதான் பவுல் சொன்னார் මේ තමයි පවුල්තුමා පැවසුවේ பாவத்தின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படக்கூடாது පාපේ නම හෝ ඔබ තුල කියන්න හොඳ නැහැ நீங்கள் பாவம் செய்யாமல் ஜீவிக்கிறது மாத்திரம் இல்லை පව් නොකරනවා පමණක් නොවේ பாவத்தின் பெயரும் இனி உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது පාපේ ස්වරූපයක් හෝ ඔබ තුල දකින්න හොඳ නැහැ இன்ன பாவம் செய்தார் இன்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறார்
මේ පාපය කරමින් සිටිනවා මේ කරමින් සිටිනවා இன்ன பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார் මේ පාපයට වහල්ව සිටිනවා இந்த விதமான குற்றச்சாட்டும் உங்களுடைய பெயரில் இனி இருக்கக்கூடாது ඒ ආකාර වරද තැබීමක් ඔබගේ නමට තවත් නොතිබිය යුතුයි ஆகையால் பாவ மனிதன் பூமியில மறைக்கப்படும் போது சரீரமும் மூடப்படுகிறது துர்நாற்றமும் அடக்கப்படுகிறது පාප මනුෂ්‍යයා තන්පත් කරන අවස්ථාවේදී ඒ පාප මනුෂ්‍යයා නොපෙනී යනවා පස්සට පස් වෙනවා දුර්ගන්ධය ඉවත් වී යනවා உன் துர்நாற்றத்தை நீ அடக்கி அவைகளை ஜெயிக்க வேண்டும் ඔබගේ දුර්ගන්ධය ඔබ ඉන් ජයගත යුතුයි அருமையான பாஸ்டர் செல்வம் அவர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க පාස්ටර් සෙල්වම් මේ වගේ අනර්ග වචනයක් කියනවා மெட்ராஸ் சென்டர்ல சென்டர் பாஸ் இருந்ததான ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அடிக்கடி இந்த வார்த்தையை கூறுவார் මැඩ්‍රාස් සෙන්ටර් ෆේතෝමගේ පාස්ටර්ව සිටියා වූ අපගේ ප්‍රේමණීය පාස්ටර්තුමා මේ ආකාරයෙන් පවසනවා உன்னுடைய வயிறு கெட்டு வாமிட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தா அதை நீ வாமிட் பண்ணிடாத அதை கண்ட்ரோல் படுத்துன்னு சொல்லுவார் ඔබගේ කුසෙහි වමනය පැමිණෙනවා නම් මේ වමනය කරන්න එපා ඔබ තුළම තබා ගන්න ஒரு நாள் ஒரு பண்டிகை நாளில் அன்பா வளர்த்ததான ஒரு நாய் அவங்க வீட்டை விட்டு வெளியே போனது එක්තරා මංගල දවසකදී ප්‍රේමේ නැතිදඩි කළා වූ මේ බල්ලා ඒ නිවස හැර ගියා. அந்த தம்பதியினருக்கு குழந்தை கிடையாது. அந்த நாயை ஒரு குழந்தையை போல பாசமா வளர்த்து கொண்டிருந்தாங்க. ඒ යුවලට දරුවන් සිටියේ නැහැ. මේ බල්ලට තමයි ප්‍රේම කරමින් නැතිදඩි කළේ. ஒரு தீபாவளி டைம்ல வெளியே போனதுதான் திரும்பி வரவில்லை. දීපාවලි දවසක මේ බල්ලා නිවසෙන් පිටමන් වුණා නැවත ආවේ නැහැ. 2-3 தினங்கள் வீட்டுக்கு வரவில்லை. දින දෙක තුනක් වනවා නිවසට ආවේ නැහැ. என்ன நடந்தது? කුමක්ද උනේ? இது போய் அங்கு இங்கு சாப்பிட்டு அந்த கோல் வெட்டுகிற சுத்தம் பண்ணுகிறார்கள் முழுவதும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்குது. විසි කරනව කෑම බඩ පිරණකම් කාලා ආවා. வீட்டுக்கு திரும்பி வந்தது. නිවසට ආවා. ஒரு மாதிரியான விதத்துல வீட்டுக்கு திரும்பி வந்தது. එක විදිහක් ඌ බල්ලා නැවත ගෙදරට ආවා. திடீர்னு வாமிட் பண்ணது வீட்ல. ගෙදරට ඇවිල්ලා වමනේ කළා. வீடு முழுவதும் நாற்றம் துர்நாற்றம். නිවස මුළුල්ලේම දුර්ගන්ධය. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். දෙවියන්වහන්සේට ස්තුති. அந்த வீட்டை சுத்தம் பண்ணி எடுக்கவே அவங்களுக்கு பயங்கர போராட்டம். ඒ නිවස පවිත්‍ර කරන්න උන්ට මහත් අමාරු දෙයක්. இது கெட்டதை புசித்து வீட்டுக்கு வந்தது. ඒ අජරාව කාලා ගෙදරට ආවා. இது போல மனிதனுடைய வாழ்க்கையில இச்சை இன்பங்கள் அவனுக்குள்ளே போராடுகிறது. සමහර මනුෂ්‍යයන් තුළ මේ තෘෂ්ණාවන් පොරබදෙනවා. அந்த இச்சை இன்பங்களை உனக்குள்ள அடக்கி ஆண்டவரிடத்துல வல்லமை பெற்று அதில் ஜெயெடுக்க வேண்டும். ඒ තෘෂ්ණාවෙන් මිහිරෙන් ඔබ උන්වහන්සේගේ බලය ලබා ජයගත යුතුයි. அந்த இச்சை இன்பங்களிலே தோல்வி அடைந்த அந்த பாவத்தை செய்தா நீ வாமிட் பண்ணுகிறாய். ඒ පාප මිහිර තෘෂ්ණාවන්හි ඔබ නියැලෙනවා නම් ඒ ඔබ වමාරන්ට ඕනේ. உன்னோடு போராடுகிற இச்சையை செய்து அதனை வெளியரங்கமாக்குகிறார். ඔබගේ ජීවිතයේ පොරබදනේ තෘෂ්ණාවන් ඉවත් කරන්න. உன் தேசம் முழுவதையும் அது மிகவும் துர்நாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். ඔබගේ රට මුළුල්ලම ඒ දුර්ගන්ධය හමන්ට உனக்குள் இருக்கிறதான எல்லாவற்றை கட்டுப்படுத்தி அவைகளை அடக்கி அழிப்பதற்காக தான் கிருபையும் அபிஷேகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒ සියල්ල මැඩපවත්වා ඉන් ජය ගන්නා පිණිස තමයි උන්වහන්සේට ආලේපයත් බලයත් දී තිබෙන්නේ. ஆகையால் பாவ மனிதன் ஞானஸ்நானத்தின் மூலம் அடக்கம் செய்யப்பட வேண்டும். පාප මනුෂ්‍යයා වතුර බෞතිස්මේ කරුණු කරගෙන තැම්පත් කරන්න ඕනේ. மீண்டும் இந்த மனிதன் உயிரோடு எழும்ப கூடாது. නැවත ඒ මනුෂ්‍යයා නැවත නොනැගිටිය යුතුයි. சிலருக்கு கோபம் வந்த உடனே சொல்லுவாங்க, සමහරුන්ට කෝපාය පැමිණියාම பழைய කියනවා மனுஷனா இருந்தா உனக்கு தெரியும், பழைய மனிதனா இருந்தா தெரியும். මගේ පරණ මනුෂ්‍යයා නම් මම දන්නවා. இவனுடைய வாழ்க்கையில் இன்னும் பழைய மனிதன் இன்னும் சாகல, உயிரோட தான் போட்டு அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. තවමත් ඔබගේ පරණ මනුෂ්‍යයාව පණ පිටින් තමයි ඔබ වලලලා තියෙන්නේ. ஒரு ஆவிக்குரிய மனிதன் அந்த வார்த்தை உபயோகப்படுத்த கூடாது. ආත්මික මනුෂ්‍යයෙක් එසේ නොපැවසිය යුතුයි. நான் பழைய மனுஷனா இருந்தால் என்று சொல்லுவார்கள். මම හිටිය විදියට හිටියනම් දන්නවා කියලා. பழைய மனிதன் அவனிடத்தில் இல்லையே, அது கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட்டிருக்கிறது. පරණ මනුෂ්‍යයා ඔබ හා සමග නැහැ. ඒ යේසුස් වහන්සේ හා සමග ඇනගස්සා. ஆகையால் பழைய மனிதன் ஞானஸ்நானத்தில் அவரோடு அடக்கம் செய்யப்பட்ட பின்பு පරණ මනුෂ්‍යයා වතුර බෞතිස්මේ උන්වහන්සේ හා සමග තැන්පත් කළ විට அடுத்தபடியாக நாம் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைய வேண்டும். ඊළඟට මලවුන්ගේ නැවත නැගිටීමේ ස්වරූපේ නබ නැගිටීම. நான்காவதாக அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைய வேண்டும். උන්වහන්සේගේ නැවත නැගිටීමේ සමානත්වයෙන් அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைந்து උන්වහන්සේගේ නැවත නැගිටීමේ நாம் සමානත්වයෙන් සම්බන්ධ වී நீதிக்கென்று பிழைக்க வேண்டும். අප ධර්මිෂ්ඨකම උදෙසා ජීවත් විය යුතුයි. இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எதை குறிக்கிறது? මේ නැවත නැගිටීමේ ස්වරූපය පෙන්වන්නේ කුමක්ද? ஞானஸ்நானத்தில் 2 காரியம் சம்பவிக்கிறது என்று ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன். වතුර බෞතිස්මේදී කාරණා දෙකක් වන බව මා පෙරම පැවසුවා. ஞானஸ்நானத்தின் மூலம் பாவ மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு වතුර බෞතිස්මේදී පාප මනුෂ්‍යයා තැන්පත් ஒரு කර புதிய மனிதன், அதாவது ஒரு புதிய மனிதன், ஒரு புதிய சிருஷ்டி, நீதி நமக்குள்ளே உயிர் கொள்ளுகிறது. අලුත් මනුෂ්‍යයා අලුත් ස්වරූපේ නැවත නැගිටිනවා.
ஒரு புதிய மனிதன் ஒரு நீதி நமக்குள்ள உயிர் கொள்ளுகிறது. ධර්මිෂ්ඨකම අප තුල ජීවනය ජීවත් වෙන්න පටන් ගන්නවා. ஒரு புதிய சிருஷ்டியான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். අලුත් මැවිල්ලේ අත්දැකීම ලබා ගන්නවා. இந்த கோழியானது முட்டையிட்டு 21 நாட்கள் என்று அப்பொழுது சொல்வார்கள். இப்பொழுது அப்படி கிடையாது. முட்டை மிஷின்ல போய் கொண்டே இருக்கிறது, குஞ்சு விழுந்து கொண்டே இருக்கிறது. පෙර දවස් 21ක් කිකිලිය යට බිත්තර රක්වනු ලබනවා. දැන් නම් එසේ නොවේ මැෂින් කරුණු කොටගෙන ඕන් පැටව බිහි කර ගන්නවා. இன்றைக்கு கருவிகள் பொறிக்கிறதான கோழி குஞ்சு தான் இன்னைக்கு நாம் அதிகமாக நாம் இன்றைக்கு புசிக்கிறோம். අද අපි බොයිලර් චිකන් කුකුල් මස් තමයි කන්නේ. முட்டை இடுகிறதான கோழி 21 நாட்கள் அடைகாக்கும் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். පෙර නම් දවස් 21ක් බිත්තර රක්කවනවා. அந்த அதாவது அந்த கருவானது உருவாக வரைக்கும் அது முட்டைக்குள்ள இருக்க வேண்டும், கூட்டுக்குள் இருக்க வேண்டும். ඒ බිත්තරේ තුල පැටවා බිහිවන තුරු සිටිය යුතුයි. ஒரு அந்த உள்ள இருக்கிறதான கரு ஒரு உருவான பின்பு ඒ බිත්තරේ තුල පැටවා බිහිවන විට அந்த தாய் சும்மா அப்படி ஒரு கொத்து டக்குன்னு ஒரு கொத்து போட்டு அப்படியே வெளியே வருகிறது. ඒ කිකිලිය හිමිහිට හොටෙන් බිත්තරයට පහරක් දෙනවා පැටවා එළියට ஒரு පැමිණෙනවා. புதிய சிருஷ்டி, புதிய ஜீவன். අලුත් මැවිල්ලක් අලුත් ජීවියෙක්. இது வரைக்கும் இருந்த இந்த கூடு அகன்று போகிறது. ඊට පස්සුව ඒ කට්ට ඉවත් වෙනවා. அதிலிருந்து உருவான ஒரு கோழி குஞ்சு வெளியே வருகிறது. එන් බිහිවෙන්නා වූ කුකුල් පැටවා එළියට පැමිණෙනවා. இதுதான் நாம் நீதிக்கென்று பிழைக்கும்படி நாம் புதிதான ஒரு தீர்மானம் எடுப்பது. මේ තමයි ධර්මිෂ්ඨකම උදෙසා ජීවත් වීමට අලුත් තීරණයක් ගැනීම. பாவம் செய்ய மாட்டேன் என்கிற முதலாவது தீர்மானம் அது பாவத்தின் தீர்மானம். පව් කරන්නේ නැතයි කියා ගන්නා වූ ඒ පළවෙනි ස්ථිර තීරණය நீதியின்படி நான் செய்வேன் என்று ஒரு புதிய தீர்மானத்தோடு ஒரு புதிய மனிதனை நான் வெளிப்படுத்துவது. ධර්මිෂ්ඨකම් කරනවා කියනවා ඒ තීරණය අලුත් මනුෂ්‍යයා හා සමග එළිදරව් වෙනවා. ஒரு அதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல். ඒ තමයි උන්වහන්සේගේ නැවත නැගිටීමේ ස්වરૂපය. இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் இணைந்து நீதிமான்களா நாம் ஜீவிக்க வேண்டும். ඒ නැවත නැගිටීමේ සමානත්වයෙන් අප ධර්මිෂ්ඨයන් ලෙස ජීවත් විය යුතුයි. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ஒரு நீதிமானாய் உன்னை விளங்க செய்ய வேண்டும். වතුර බෞතිස්මෙන් පසුව ධර්මිෂ්ඨෙක් ලෙස ඔබ ජීවත් உன் විය வார்த்தைகள், යුතුයි. உன் கிரியைகள், உன்னுடைய நடக்கைகள், ඔබගේ වචන ක්‍රියාවන් நீ හැසිරීම செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு நீதிமான்ங்கிறதை நீ விளங்க செய்ய ඔබ வேண்டும். කරන්නා වූ සෑම දෙයකම ධර්මිෂ්ඨෙක් බව ඔප්පු කළ යුතුයි. கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ක්‍රිස්තියානි ජීවිතේ වනාහි ධර්මිෂ්ඨකමෙන් පිරුණු එකකි. மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலாகிய கிறிஸ்து நீதியை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். මරණයේ සමානත්වයෙන් අප සම්බන්ධ වී නැවත නැගිටීමේ සමානත්වයෙන්ද උන්වහන්සේ හා සමග සම්බන්ධ වී ධර්මිෂ්ඨකම පැළඳ ගන්නට ඕනේ. இதைத்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கூறும் பொழுது, ගලාති 3:27 කියවන විට நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஞானஸ்நானம் பெற்றோர் எத்தனை பேரோ නුඹලා ක්‍රිස්තුස් වහන්සේ තුළද බෞතිස්ම කරනු ලැබ நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே என்று கூறுகிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ පැළඳගත්තෝය. ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவாகிய நீதியை நாம் தரித்துக் கொள்கிறோம். இதுதான் நீதியின் சால்வை. වතුර බෞතිස්මේ කරුණු කොටගෙන ක්‍රිස්තුස් වහන්සේ නැමැති ඒ ධර්මිෂ්ඨකම අප පැළඳ ගන්නවා. ඒ තමයි ධර්මිෂ්ඨකමේ සලුව. ஞானஸ்நானத்தில் நாம் நீதியின் சால்வை தான் மேல போர்த்திருக்கிறோம். වතුර බෞතිස්මේදී ධර්මිෂ්ඨකමේ සලුව තමයි අප පැළඳ ගන්නේ. ஆனால் பரிசுத்த ஜீவியை செய்து නමුත් ශුද්ධ ජීවිතය ගත කරමින් பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ශුද්ධාත්ම බෞතිස්මේ நீ ஒரு ලබමින් ஜெய் ஜீவித்து கடந்து வரும் பொழுது ඔබ ජය ජීවිතයක් කරා පැමිණෙන විට நீதிய சால்வையை மாத்திரம் நீ போர்த்து கொண்டில்லை, ධර්මිෂ්ඨකමේ සලුව පමණක් නොවේ ඔබ පැළඳ நீ ஒரு ගන්නේ. நீதிமானாகவே உண்மையான ஒரு நீதிமானாகவே ඔබ மாற்றப்படுகிறார். සැබෑ ධර්මිෂ්ඨයෙක් ලෙස මාරු වෙනවා. அதுதான் பரிசுத்தவானுடைய நீதிகள், மெய்யான நீதி. ඒ තමයි ශුද්ධවන්තයන්ගේ ධර්මිෂ්ඨකම සැබෑ ධර්මිෂ්ඨකම. பரிசுத்தவான்களுடைய மெய்யான நீதியிலே வருகைக்கு நீ ஆயத்தமாக்கப்படுகிறாய். ශුද්ධවන්තයන්ගේ සැබෑ ධර්මිෂ්ඨකම උන්වහන්සේගේ ඊමට ඔබ සූදානම් කරයි. இந்த உலகத்தில் ஜீவிக்க கால வரைக்கும் நீ ஒரு நீதிமானா எங்கும் வாழ வேண்டும். මෙලොව ජීවත් වෙන තුරා ඔබ ධර්මිෂ්ඨයෙක් ලෙස ජීවත් විය යුතුයි. அநீதியை நீ களைந்து போட வேண்டும். ධර්මිෂ්ඨකම පහ කළ යුතුයි. நீதி எப்போது விளங்க செய்ய வேண்டும். ධර්මිෂ්ඨකම ප්‍රකාශ කළ යුතුයි. அநீதிக்கு நீ செவி கொடுக்க கூடாது. ධර්මිෂ්ඨකමට සවන් දෙන්න එපා. அநீதிக்குடைய கைகளை விளக்க வேண்டும். අධර්මිෂ්ඨකමට ඔබගේ අත වලක්වා ගත යුතුයි. அநியாயத்தினுடைய கால்களை விளக்க வேண்டும். අයුතුකමෙන් ඔබගේ දෙපා වලක්වා ගත යුතුයි. என்ன நடந்தாலும் நீதிமானாய் நிற்க வேண்டும். කුමන දේ සිදු වුණත් ධර්මිෂ්ඨයෙක් ලෙස ජීවත් அப்படிப்பட்ட විය ஒரு යුතුයි. கிருபை ஞானஸ்நானத்தில் தேவன் உனக்கு தந்து விடுகிறார். එවැනි කරුණාවක් වතුර බෞතිස්මේදී දෙවියන් වහන්සේ ඔබට அப்படி දෙනවා. ஒரு கிருபை தேவன் உனக்கு கொடுத்து விடுகிறார். එවැනි කරුණාවක් උන්වහන්සේ ඔබට දෙනසේක. அடுத்தபடியாக ஆறாவதாக கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு உட்கார வைக்கிறார். හයවනුව උන්වහන්සේ හා සමග නැගිටවමින් ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග හිඳගන්ට සලස්වනවා. கிறிஸ்துடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு பிதா உட்கார வைக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග නැවත නැගිටිනවා ඔබව ස්වර්ගීය ස්ථානවල පියාණන් වහන්සේ හිඳවනවා. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை படிக்கும் பொழுது එපිස්ස 2:7-8 කියවන විට பாவங்களிலும் மரித்திருந்ததான உங்களை පාපේ නැසී සිටියා වුණු බලා அவர் கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே உயிர்ப்பித்து යේසුස් වහන්සේගේ ලේ කරුණු කරගෙන அவர் නැගිටුවා. உங்களை
எழுப்பி உன்னதங்களில் கிறிஸ்துவுடனே கூட அவரோடு உட்கார வைத்தார். ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුළ ස්වර්ගීය ස්ථානවල උන්වහන්සේ සමග අප හිඳ වූසේක. கிறிஸ்துவோடு கூட நீ உன்னதங்களிலே உட்கார வேண்டும். ස්වර්ගයේ උසස් ස්ථානයේ ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග ඔබ හසුන් ගත යුතුයි. இந்த பூமியில் நீ இருந்தாலும் මේ පොළවේ ඔබ සිටියා. இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. මේ පොළවේ අයවලුන් නොවේ. பூமிக்குரிய ஜனங்களை போல நம்முடைய வஸ்திரத்தை நாம் மாற்றிக் கொள்ள கூடாது. භූමික සෙනගමෙන් අපගේ වචන නොතිබිය යුතුයි. பூமிக்குரிய ஜனங்களை போல நம்முடைய ஜீவியத்தை மாற்றிக் கொள்ள கூடாது. මේ භූමික අය ලෙස අපගේ ජීවිත වෙනස් නොකර ගත යුතුයි. நாம் பரிசுத்தத்துக்கு ஏற்றவர்கள். අප ශුද්ධ අය. தேவனுடைய பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். දෙවියන් වහන්සේගේ ශුද්ධකමට කැඳවනු ලැබුවා. ஆகையால் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்க கூடாது. ඒ නිසා මේ ලෝකයේ ආකාරයට සමාන නොවිය යුතුයි. பரிசுத்தவான்கள் தங்களுடைய சரீரம் முழுவதும் முற்றிலும் மூடி கர்த்தருக்கு முன்பாக காக்க வேண்டும். ශුද්ධවන්තයන් තමුන්ගේ ශරීරය මුළුමනින් ආරක්ෂා කර ගන්න ඕනේ. நம்முடைய சரீரம் முழுவதும் மூடி காக்கப்பட வேண்டும். අපගේ ශරීරය මුළුමනින් වසන් ලැබ ආරක්ෂා කරන ලැබිය යුතුයි. நம்முடைய சரீரமானது கர்த்தருக்குரிய சரீரம். අපගේ ශරීරය දෙවියන් වහන්සේගේ. கிறிஸ்துவோடு கூட தேவன் நம்மை எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்தார். ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග දෙවියන් වහන්සේ අපව නැගිටවා ස්වර්ගීය ස්ථානවල හිඳුවා තිබෙනවා. உன்னதங்களில் உட்கார வைத்தார் என்று சொல்லும் பொழுது இப்போது நாம் பரலோகத்துக்கு இன்னும் போகவில்லை. ස්වර්ගීය ස්ථානවල උන්වහන්සේ සමග හිඳ වූසේක කියා කියන විට තවමත් අප ස්වර්ගයට ගියේ නැහැ. ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றிருக்கிற நம்மை වතුර බෞතිස්මය ලබා ශුද්ධාත්මය ලැබුවා වූ අප ஞானஸ்நானத்தின் மூலம் நீதிமான்களாக ஆக்கி වතුර බෞතිස්මය කරුණු කරගෙන ධර්මිෂ්ඨ කරනු ලැබ பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் ශුද්ධාත්ම ආලේපය කරුණු කරගෙන கிறிஸ்துவோடு கூட நம்மை உட்காரும்படி செய்திருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග හිඳ ගන්නට සලස්වා இந்த තිබෙනවා. கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை නුඹලා ක්‍රිස්තුස් වහන්සේ සමග හිඳවනු ලැබුසේක කියා කියන විට இதிலிருந்து நாம் அநேக விஷயங்களோட ரெண்டு காரியத்தை நாம் படித்துக் கொள்கிறோம். මේ කාරණා හා සමග කරුණු දෙකක් අප ඉගෙන ගන්නවා. அவரோடு கூட உட்காருகிற அனுபவம் என்பது ஒன்று ஜெய்ஜீவி செய்வது. උන්වහන්සේ හා සමග හිඳ ගැනීමේ එක් අත්දැකීමක් ජය ජීවිතය. ஆளுகை செய்கிறவர்கள் சிங்காசனத்தில் உட்காருவார்கள். ආධිපත්‍ය පවත්වන්න සිංහාසනයේ හිඳ ගන්නවා. கிறிஸ்து எங்கே உட்கார்ந்து இருக்கிறார்? ක්‍රිස්තුස් වහන්සේ කොහෙද හිඳගෙන அவர் සිටින්නේ? மனிதனாக பூமிக்கு வந்து උන්වහන්සේ මිනිසෙක් ලෙස පොළොවට மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்து මනුෂ්‍යයාගේ පාපය උදෙසා නැති. பிதாவுடைய உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். උන්වහන්සේ මලවුන්ගේ නැගිට පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ වැඩ හිඳිනසේක. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். යේසුස් වහන්සේ පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ වැඩ හිඳිනසේක. அப்படியானால் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதன் එසේනම් උන්වහන්සේ හා සමග වාඩි වී அவர் සිටින ரெண்டு ஆவிக்குரிய அனுபவங்களை தன் வாழ்க்கையிலே அறிந்து கொள்கிறார். තමාගේ ජීවිතයේ ආත්මික අත්දැකීම් දෙකක් ඇතිව සිටිය යුතුයි. ஒன்று அவன் ஆளுகை செய்ய வேண்டும். එකක් ඔහු ආධිපත්‍ය පැවැත්විය அந்த යුතුයි. ஆளுகை பூமி ஆளுகை செய்வதில்லை. ඒ පොළව ආණ්ඩු කිරීමක් නොවේ. ஒரு நாள் இயேசு பிடித்து ராஜாவாக்கும்படி யூதர்கள் வந்தார்கள். යුදෙව් උන්වහන්සේව අල්ලා රජ කරන පිණිස පැමිණියා. இயேசு விலகி போனார். යේසුස් වහන්සේ එතනින් බැහැර වුණා. அவர் ஏன் விலகி போனார்? ඒ උන්වහන්සේ මේ இந்த ස්ථානයෙන් බැහැර වුණේ உலகத்தின் ராஜ்யத்தை அவர் விரும்பவில்லை. මේ ලෝකේ රාජ්‍යයක් ලබා ගන්නට උන්වහන්සේ இந்த කැමති වුණේ உலகத்தில் ஒரு නැහැ. ராஜாவாக இருப்பதை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. මේ ලෝකේ රජ වීමට උන්වහන්සේ කැමති වුණේ இந்த නැහැ. உலகத்தில் ராஜாவாக அவர் அழைக்கப்படுவதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. උන්වහන්සේ රජකයා මේ ලෝකේ හඳුන්වන ලැබීමට කැමති වුණේ என்னுடைய නැහැ. ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் இல்லை. මාගේ රාජ්‍යයේ මෙලොව එකක් නොවේයි. பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவா என்று கேட்கிறான். පිලාත් උන්වහන්සේගේ නැසන ඔබ රජෙක්ද? நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ඔබ කියන පරිදි මම රජෙක්. நான் இந்த உலகத்தில் ராஜா அல்ல. මම මේ පොළවේ රජෙක් නොවේ. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். සත්‍ය උදෙසා සාක්ෂි දරන්න මා උපත ලැබුවා. சத்தியத்தை அறிந்து சாட்சி கொடுக்கிறவர்கள் ராஜாக்கள் தான். සත්‍ය දැන සත්‍ය උදෙසා සාක්ෂි දරන්න රජවරු. இயேசு தமது ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். යේසුස් වහන්සේගේ ලේන් අපව මුදවා அந்த ගත්තා. ரத்தத்தினால ஆசாரியர் ராஜாக்களுமாய் மாற்றி ඒ இருக்கிறார். ලේ කරුණු කරගෙන අප පූජකයන්ද රජවරුන් இந்த உலகத்தில் சத்தியத்தை பறைசாட்டுகிறவர்கள் ராஜாக்கள் தான். මේ ලෝකයේ සත්‍ය පතල කරන්නන් රජවරුන්ය. இருக்கிற எல்லா வேலைகளிலும் உத்தம உன்னதமான ஒரு ஊழியம் இந்த வேலைதான் இந்த ஊழியமானது. මේ ලෝකයේ තිබෙනා වූ ඉතා උත්කෘෂ්ඨම සේවය තමයි මේම සේවය. பாக்கியம் நிறைந்த வேத வசனத்தை மனிதன் போதிக்கிறானே ஒரு மிகுந்த பாக்கியத்துக்குரிய ஒரு வேலை. මේ ආශිර්වාදවල දේව වචනේ ප්‍රකාශ කිරීම ආශිර්වාදවත් දෙයක් ප්‍රතිබෙනවා. கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உட்கார வைத்து உனக்கு ஒரு ஆளுகை தேவன் தந்திருக்கிறார். යේසුස් වහන්සේ හා සමග හිඳ ගන්නට සලස්වා ඔබට ආධිපත්‍ය උන්වහන්සේ දී இந்த තිබෙනවා. ஆளுகையில் இருக்கிறதான பகுதிகள் என்ன? මේ ආධිපත්‍යයේ තිබෙනා වූ කාරණේ කුමක්ද? உன்னை அடக்கி ஆண்டு வந்த பாவத்தை நீ முதலாவது ஆளுகை செய்ய வேண்டும். පළමුවට ඔබ පාලනය කළා වූ පාපය කෙරෙහි පාලනය කළ යුතුයි. உன்னை அடக்கி ஆளுகை செய்து வந்த பிசாசுடைய வல்லமையை நீ ஆளுகை செய்ய ඔබ வேண்டும். මැඩපවත්වමින් පාලනය කළා වූ යක්ෂයාගේ බලය ඔබ ආධිපත්‍ය உலக කළ இன்ப යුතුයි. இச்சைகளை நீ ஆளுகை செய்ய வேண்டும். ඔබගේ මිහි භුක්ති විඳව මිහිර තෘෂ්ණාව ඔබ පාලනය කළ යුතුයි. உன் சுயத்தை நீ ஆளுகை செய்ய வேண்டும். ඔබගේ මමත්වය ඔබ පාලනය කළ යුතුයි. சிலர் பிசாசை ஆளுகை செய்வார்கள், සමහරු යක්ෂයන්ව පාලනය කරනවා. உலகத்தையும் ஆளுகை செய்வார்கள், ලෝකයත් පාලනය කරනවා. மாம்சத்தையும் ஆளுகை செய்வார்கள். මාංශයත් පාලනය இந்த කරනවා. சுயம் இருக்கிறது இங்கே தோற்று போவார்கள்.
මමත්වයේ ඉදිරියේ පරාජයටපත් தாவீது இங்கேதானே தோற்று போனான். දාවිත් මෙහිනේ පරාජය වුණේ. சுற்றிலும் இருக்கிற எல்லா ராஜாக்களோடு யுத்தம் செய்து முறியடித்து ஜெயெடுத்தான். සියලුම රජවරුන් හා සමග යුද්ධ කර ජයගත්තා. தனக்குள் இருக்கிற சுய இச்சையில் தான் அவன் தோற்று போனான். තමා තුළ තිබුණා වූ ඒ තෘෂ්ණාවට පරාජය වුණා. அங்கேதான் அவருடைய வாழ்க்கை ஒரு திருஷ்டாந்தமான ஒரு விழுகையாய் மாறினது. එහි තමයි දුක්ඛිත පරාජයකට ඔහුගේ ජීවිතය கர்த்தர் මුහුණ சொன்னார், දුන්නේ. உரியாவின் சந்ததி ஒன்று தவிர அவன் எனக்கு தீமை செய்யவில்லை என்று கர்த்தர் சொன்னார். උරියාගේ වංශය හැර අනිත් සියලු දෙනා මට නපුර කළා කියා ලියා තිබේ. பாவம் செய்ய மாட்டார்கள், சுயமா ஜீவிப்பார்கள். පාපය නොකර ස්වාධීනව ජීවත් அவங்க වෙනවා. என்ன விரும்புறாங்களோ உடனே செய்வார்கள். ඔවුන් කැමති වන්නේ මොනවාද? ඒ දේ කරනවා. விரும்புறதெல்லாம் செய்வார்கள், விரும்புகிறபடி எல்லாம் ஜீவிப்பார்கள். කැමති වෙන දේ කරමින් ජීවත් වෙනවා. இது ஒரு அக்கிரமம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. මේ අයුතුකම කියා දේව වචනේ ලියා තිබේ. மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்திலிருந்து படிப்போமானால், මතෙව් 7:20 සිට කියවන විට அவர்களில் அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். ඔවුන්ගෙන් බොහෝ දෙනා පැමිණෙන මට ස්වාමිනී ස්වාමිනී කියා நான் හඬගස්සනවා. கூட ஒரு காலம் அறிய அக்கிரம செய்கைக்காரரே. මම නුඹලා කිසි කලක නොහැඳින්නෙමි අයුතුකම් කරන්නෙනි මාගේ இவர்கள் ජීවිතවල. பிசாசுகளை துரத்தினவர்கள் தான், මොන් යක්ෂයන් දුරු කළා. அற்புதங்கள் அடையாளங்களை செய்தவர்கள் தான், පුදුම හාස්කම් කළා. நவமான பாஷைகளை பேசினவர்கள் தான். බොහෝ භාෂා කතා කළා. ஆனால் அக்கிரம செய்கைக்காரர்கள். නමුත් අයුතුකම් කරන්න. ஏன் அக்கிரம செய்கைக்காரர்கள்? ඇයි අයුතුකම් කරන්නන් பிதாவின் වන්නේ? சித்தத்தை விட்டு சுய சித்தத்தில் ஜீவித்தவர்கள். පියාණන්ගේ කැමැත්ත නොකර තම කැමැත්ත කළා. இந்த உலகத்தில் நீ எதை செய்தாலும் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் මේ ලෝකේ කුමක් කළත් කොහේ ගියත් කොතනට පැමිණියත් நீ செய்கிறது அத்தனை தேவ சித்தமா இந்த புரிந்து செய்து கொள். ඔබ කරන්නේ දේව කැමැත්තද කියා දැන කරන්න. நல்லதுதானே என்று நீ சுயமாய் செய்தால் கர்த்தர் அங்கே உன்னை விட்டு விடுவார். යහපත කියා ඔබ තම කැමැත්තෙන් කරනවා නම් උන්වහන්සේ බා தேவ තරමයි. சித்தம் என்னங்கிறத ஆண்டவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள். දේව කැමැත්ත කුමක්ද කියා උන්වහන්සේගෙන් විමසා දැනගන්න. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அதாவது ஒரு ஊழியக்காரர் வெளியில விசிட்டிங் போய் சாயங்காலம் களைத்து வீட்டுக்கு வருகிற பெய்தவங்க வருகிறார். ටික දවසකට ප්‍රථමයෙන් ඇදිලි ගෘහයෙන් ඇදිලිවන්තයන් බැහැදගෙන ගියා වූ සේවකයෙක් නැවත පැමිණෙමින් සිටියා. அவர் வருவதற்கு முன்பாக ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபரை கொண்டு வந்து பெய்தவள விசுவாச வீட்டில் வைத்திருக்கிறார். ඔහු පැමිණෙන්න ප්‍රථමයෙන් යක්ෂාවේශ වුණා වූ තැනැත්තෙක්ව ඇදිලි ගෘහයට ගෙනත් තබා තිබුණා. பொதுவா என்ன செய்வாங்க? සාමාන්‍යයෙන් කරන්නේ කුමක්ද? வந்த உடனே அந்த வந்து காத்து கொண்டிருக்கிறதான அந்த நபருக்கு ஜெபிப்பாங்க. පැමිණ සිටිනා වූ කෙනා උදෙසා යාඥා කරනවා. ඒ තමයි සාමාන්‍ය කරන දේ. இவர் உள்ளே போன உடனே ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இப்போதுன்னு கேட்டாராம். මොහු ඇතුළට ගොස් උන්වහන්සේගෙන් ඇසුවා, ස්වාමිනේ මා කුමක් කළ යුතුද? நீ நன்றாக சுத்தம் செய்து கொண்டு புசித்து நீ படுத்துக்கொள் என்று சொன்னாராம். ඔබව පවිත්‍ර කරගැනීමෙන් ඔබ කාලා බීලා නිදා ගන්න. அவர்தான் அவர் போனார், ஸ்நானம் பண்ணார், சாப்பிட்டார், படுத்துக் கொண்டார். ඔහු ඇඟ හොදගෙන කාලා නිදාගත්තා. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் ටික නිවාඩු ගත්තන් அந்த පසු பிசாசு பிடித்த நபர் ඒ යක්ෂාවේශ වුණා அவருடைய கட்டில் அருகே சென்று ඔහුගේ ඇඳස්සලට ගොස් என்ன போ என்று ஒரு வார்த்தை சொல், நான் போய்விடுவேன். මට ඵලයන්න කියා පවසන්නේ විට මම පලා යන්නම්. அவ்வளவுதான், இருந்து வண்ணமே நீ போ என்று சொன்னார், அது போய்விட்டது. ඔහු ඵලයන් කියා පැවසුවා, යක්ෂයා පලා. ஹல்லேலூயா! நீ என்ன செய்தாலும் கர்த்தர் உன்னை என்ன நோக்கம் கொண்டிருக்கிறாருங்கிறத அறிந்து செய்வதுதான் தேவ சித்தம். ඔබ කුමන දේ කළත් දේව කැමැත්ත පරිදි ඒ දේ කළ යුතුයි. එයයි දේව කැමැත්ත. இந்த விஷயத்துல தாவீது உண்மையா இருந்தான். මේ කියන්නේ දාවිද් ස්ථිරව සිටියා. பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண போகலாமா என்று கேட்டான். පිලිස්තිවරුන් හා සමග යුද්ධ කරන්නට යා හැකිද කියා கர்த்தர் ඇසුවා. போ, வெளிப்படையா போ என்று சொன்னார். ඔබ යන්ට කියා පැවසුවා. அடுத்த முறை யுத்தம் வரும் பொழுது ඊළඟට යුද්ධය පැමිණි විට கர்த்தர் சொன்னாரே என்று அவன் வெளிப்படையா யுத்தத்துக்கு போகவில்லை. ස්වාමින් වහන්සේ පැවසුවා කියා ඔහු නිර්භීතව යුද්ධයට ගියේ නැහැ. அடுத்த முறை யுத்தம் வரும்போது போய் கேட்கிறார், எப்படி நான் போகட்டும்? ඊළඟ දවසේ ඊළඟට යුද්ධය පැමිණි විට කොහොමද මා යා යුත්තේ කියා ඇසුවා. நீ மறைமுகமா போ. ඔබ සංගවී යන්න. பாத்தீங்களா, தேவனுடைய மனதுக்கும் நம்முடைய மனதுக்குள்ள வித்தியாசம். දෙවියන් වහන්සේගේ මනසත් අපගේ මනසත් අතර වෙනස පැහැදිලිද? தேவனுடைய மனதுக்கு நம்முடைய மனதுக்கு எவ்வளவு வித்தியாசங்கிறத பாருங்க. දෙවියන් වහන්සේගේ මනසත් අපගේ මනසත් අතර කොපමණ වෙනස්ද? நல்லதாக இருந்தாலோ உன் சுயமா நீ செய்யக்கூடாது. යහපත් වුවත් ඔබගේම කැමැත්තෙන් නොකළ යුතුයි. கர்த்தருடைய சித்தத்தோடு செய்தால்தான் அது தேவ சித்தமாய் தீரும். දේව කැමැත්ත පරිදි දෙවියන් වහන්සේගේ සිතගේ පරිදි කළොත් இப்படி තමයි දෙවියන් நல்லது කැමැත්ත என்று වන්නේ. எண்ணி நீ சுயமாய் செய்கிறபடினால் சுய சித்தத்திலே பூர்ணப்பட்டு கொண்டு வருகிறார். යහපත කියා ඔබගේ කැමැත්තෙන් කරන නිසා ඔබ මමත්වෙන් පූර්ණ ஆகையால் වෙනවා. அவள் அக்கிரம செய்யக்காரர்கள் என்று இயேசு சொன்னார். ඒ නිසා අයුතුකම් කරන්නෝ කියා පවසනවා. ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். දිනපතා දේව කැමැත්ත උදෙසා ඔබ බලා සිටිය යුතුයි. ஆரம்ப காலத்தில் விசிட்டிங் ஊழியமான ஆளுநர் அன்னைக்குள்ள நடத்திப்புக்காரர்கள் சிக்னல், அதாவது ஆண்டவர் நடத்திப்பு தந்தாதான் வெளியே போவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். පෙර අපගේ
සේවකයන් මග දේවයන් වහන්සේ මග පෙන්වුවත් පමණයි විසිතින් පවා යන්නේ. ஆகையால் தான் அவர்கள் உறுதியாக முத்தமாய் காக்கப்பட்டார்கள். ඒ නිසා ඔවුන් මුළුමනින්ම ආරක්ෂා කරනු ලැබුවා. ஆகையால் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார் ஜெய் ஜீவி செய்யும்படி. උන්වහන්සේ හා සමග හිඳවනු ලැබුවේ ජය ජීවිතයක් ගත இரண்டாவது කරන அவரோடு உட்கார செய்தார் என்று சொல்லும் பொழுது දෙවනුව උන්වහන්සේ හා සමග හිඳවනු இந்த ලැබුවේ உலகத்திலே பரிந்து பேசுகிற ஒரு ஊழியம் செய்யும்படி உன்னை ஏற்படுத்தியிருக்கிறார். මේ පොළවේ ඔබ මැදහත්කාරකම් කරන්නා වූ සේවයක් කරන්නට இயேசு பிதாவுடைய வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தில் පළවෙනි යොහන් 2:1 පවසනවා උන්වහන්සේ යේසුස් වහන්සේ පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ සිටමින් මැදහත්කාරකම් කරනවා உனக்கு කියලා. ரட்சிப்பை தந்த பின்பு ஒரு பரிந்து பேசுகிற ஊழியத்தில் உன்னை அமர்த்தி இருக்கிறார். ඔබට ගැලවීම දුන්නන් අනතුරුව මැදහත්කාරකම් කිරීමේ සේවය උන්වහන්සේ අපට දී තිබෙනවා. ஆபிரகாம் லோத்துக்காக பரிந்து பேசினான். ආබ්‍රහම් ලොත් උදෙසා මැදහත්කාරකම් කරා. மோசே இஸ்ரவேல் ஜனத்துக்காக பரிந்து பேசினான். මෝසෙස් ඊශ්‍රායල් සෙනග උදෙසා මැදහත්කාරකම් කරා. இயேசு முழு உலகத்தின் பாவத்துக்காக பாவிகளுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசினார். යේසුස් වහන්සේ ලෝකයේ උදෙසා පාපයේ උදෙසා මැදහත්කාරකම් කරා. கிறிஸ்துவோடு உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் பாவிகளுக்காக நீ பரிந்து பேச வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග හිඳගත්තා ඔබ දිනපතා පව්කාරයන් උදෙසා මැදහත්කාරකම් කළ යුතුයි. நேற்று இரவு நாம் கேள்விப்பட்டது போல පසුගිය රාත්‍රියේ අප අසන ලැබුව ලෙස ஏசாயா மற்றவளையே குற்றப்படுத்தி கொண்டிருந்தான். යෙසායා අන් අයට වරද තබමින් தன் සිටියා. குற்றத்தை ஆண்டவர் உணர்த்தின பின்பு තමාගේ වරද උන්වහන්සේ හංගවා දුන්නා. அப்போதான் கர்த்தர் சொல்றான், யார் அனுப்புவேன் எனக்காக பரிந்து பேசக்கூடிய என்று கேட்கிறார். එවිට තමයි උන්වහන්සේ අසන්නේ මම යවන්නේ මාගේ කාරණා උදෙසා යවන්නේ කවුද කියා. இதுவரைக்கும் குற்றப்படுத்தினவர் இப்போது ஜனத்துக்காக பரிந்து பேசும்படி எழும்புகிறார். අන් අය වරදටපත් කළා ඔහු දැන් දෙසනක උදෙසා මැදහත්කාරකම් කරනවා. கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆண்டவர் எழுப்பி உட்கார வைத்தார். ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග නැගිටවා හිඳුවේ ඇයි? அடுத்து ஆறாவதாக கிறிஸ்துவோடு நம்ம எப்படி இணைய வேண்டும்? හයවනුව උන්වහන්සේ හා සමග සම්බන්ධ වී இந்த உலகத்தில் இருக்கிற கால வரைக்கும் கிறிஸ்துவோடு இணைந்து நீ பாடுபட வேண்டும். මේ ලෝකයේ සිටින තාක් උන්වහන්සේ හා සමග සම්බන්ධ වී ඔබ දුක් විඳිය යුතුයි. கிறிஸ்துவோடு சேர்ந்து நீ பாடுபட்டு சத்தியத்துக்காக ஜீவிக்க வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග එක් වී දුක් විඳිමින් සත්‍යතාවය උදෙසා ජීවත් විය යුතුයි. இந்த பாடு ஒரு ஐக்கியம். මේ දුක් විඳීම් සහභාගීත්වයක්. பிலிப்பியர் 3:10 பவுல் சொல்லும் பொழுது පිලිප්පි 3:10 පවුල් තුමා කියන அவருடைய විට பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கும் என்று கூறுகிறார். උන්වහන්සේගේ දුක් විඳීම් වල සහභාගීත්වයට පැමිණීමට கிறிஸ்துவோடு நீ சேர்ந்து பாடுபட்டால் இந்த பாடுகளில் ஒரு ஐக்கியம் உண்டாகும். උන්වහන්සේ හා සමග එක් වී ඔබ දුක් විඳිනවා නම් උන්වහන්සේගේ දුක් විඳීම් වලට ඔබ සම්බන්ධ වෙනවා. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கும்போது දෙවනි තිමෝති 2:10 කියවනේ 12 அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். උන්වහන්සේ හා සමග දුක් විඳිනවා නම් උන්වහන්සේ හා සමග රජකම් කරනවා. இன்னைக்கு பலரும் மற்ற 5 விஷயத்தை அனுபவிக்கிறார்கள். සමහරුන් ඒ කාරණා පහ භුක්ති විඳිනවා. இந்த 6வது விஷயத்துக்கு அவங்க ஒப்பு கொடுக்கிறது இல்ல. பாடுபட கிறிஸ்துவோடு ஒப்பு கொடுப்பதில்லை. හයවෙනි කාරණේට ඕන්න බාර කරන්නේ දුක් විඳින්න තමුන්ව බාර කරන්නේ. நீ ரட்சிக்கப்பட்டது எதற்காக? ඔබ ගැලවීම ලැබුවේමක් கர்த்தர் නිසාද? ஏன் அபிஷேகம் பண்ணினார்? ඇයි ඔබ උන්වහන්සේ ආලේප කළේ? உனக்காக பாடுபட்ட அவருக்காக நீ பாடுபட வேண்டும். උන්වහන්සේ උදෙසා දුක් විඳින පිණිස. உனக்காக பாடுபட்ட அவருக்காக நீ பாடுபட்டு ஜீவிக்க வேண்டும். ඔබ උදෙසා දුක් විඳිනා වූ උන්වහන්සේ උදෙසා දුක් විඳින්මින් ජීවත් විය යුතුයි. நம்முடைய சரீரம் அனுவனுவாய் கிறிஸ்துவின் பாடுகளுக்குள்ளே சேர வேண்டும். අපගේ ජීවිතයේ මුළුමනින්ම උන්වහන්සේගේ දුක් විඳින්න හා සමග සම්බන්ධ විය යුතුයි. பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். සුද්ධවන්තයන් හා සමග එක් වී සෑම වාතාවරණයකම අප දුක් විඳිය යුතුයි. மோசேயுடைய ஆசை எதுவா இருந்தது? මෝසස්ගේ ආශාව කුමක්ද? அரண்மனையின் வாழ்வை அவன் விரும்பவில்லை. ඔහු මාලිගාවේ ජීවිතයට කැමති වුණේ தேவ නැහැ. ஜனங்களோடு சேர்ந்து பாடுகளை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். දේව සෙනග හා සමග දුක් විඳීම තෝරාගත්තා. உன் வாழ்க்கையில் எப்போது ஒரு எரிகிற விளக்கை போல் இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ඔබගේ ජීවිතයේ සෑම විටම දැල්වෙන්නා වූ පහනක් මෙන් සිටවිල්ලක් ஆண்டவரோடும் ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்களோடு சேர்ந்து எப்போது நான் பாடுபட வேண்டும். ස්වාමීන් වහන්සේ හා සමග දේව සෙනග හා සමග ශුද්ධවන්තයන් හා සමග දුක් විඳිය යුතුයි යන්න. இந்த பாடுகளின் வழியாக நீ நடந்தால் මේ දුක් විඳීම මාර්ගයේ ඔස්සේ යන විට பாவம் உன்னை தொடுவதில்லை. පාපය ඔබට අතගස්සන්නේ பாவ இன்பங்கள் உன்னை தொடுவதில்லை. පාපයේ මිහිර ඔබට අතගස්සන්නේ பாவ නැහැ. சந்தோஷம் உன்னை தொடுவதில்லை. පාපයේ සතුට ඔබට අතගස්සන්නේ නැහැ. கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நாம் பாடுபட வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග එක්ව අප දුක් විඳිය යුතුයි. அப்படியானால் கடைசியாக கிறிஸ்து வெளிப்படும் போது நீ வெளிப்படுவாய். එසේනම් ක්‍රිස්තුස් වහන්සේ ප්‍රකාශ වෙන විට ඔබද එළිදරව් වේ. அதைத்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் ඒ போது තමයි කොලොස්සේ 3:3 කියවන විට 3-4 வசனத்தில் நாம் படிக்கும் போது 3-4 පදයන්හි நீங்கள் மரித்தீர்கள், නුඹලා මැරුණහුය. கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் மரித்தது உண்டு. ක්‍රිස්තුස් වහන්සේ හා සමග මැරුණහුය. உங்கள் ஜீவன் அவரோடு கூட அவருக்குள் மறைந்திருக்கிறது. නුඹලාගේ ජීවනයේ ක්‍රිස්තුස් වහන්සේ සමග දෙවෙනි அவர் வரும்போது நீங்கள் அவரோடு மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ ප්‍රකාශ වන කල නුඹලාත් උන්වහන්සේ සමග තේජසින් ප්‍රකාශ වන්නහුය. இவ்விதமாக இந்த 7 படிகள் சேர்ந்து நாம் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெறுவதற்கு நிழலாக இருக்கிறது. මේ පියවර 7 අප වතුර බෞතිස්ම ලැබ ශුද්ධාත්මය ලැබීමට ඡායාවකි. பனி நீர் புஷ்பம் சாரோ நிலவல்
தாமரையுமே தாழ்வரையில் பனி நீர் புஷ்பம் சாரோ நிலவல் தாமரையுமே தாழ்வரையில் விசுத்தரில் அதி விசுத்தனவன் சௌந்தர்ய சம்பூர்ணனி விசுத்தரில் அதி விசுத்தனவன் சௌந்தர்ய சம்பூர்ணனி வாழ்த்துமே என்ற பிரியனே ஜீவகாலமெல்லாய் மறு யாத்திரையில் நன்றியோடு நான் பாடிடுமே நன்றியோடு நான் பாடிடுவே திருகிதமிக திகச்சிடுவா இத ஞானி போல் வந்திடுனே திருகிதமிக திகச்சிடுவா இத ஞானி போல் வந்திடுனே எந்த வேலையை திகச்சி கொண்டு நன்றியோடு நான் பாடிடுவே நன்றியோடு நான் பாடிடுவே நம்முடைய இயேசு அவர் சுத்தமும் பரிசுத்தம் உள்ளவர் අපගේ යේසුස් වහන්සේ නිර්මල නොකරල් තැනන් වහන්සේ அவரிலே குற்றம் ஒன்றும் இல்லை උන්වහන්සේ තුල වරදක් නැත இந்த தேவனுக்குள் தான் நாம் இணைக்கப்படுகிறோம் මේ දෙවියන් වහන්සේ තුලට තමයි අප සම්බන්ධ වන්නේ இப்படி இணைந்த பின்பு இந்த சுவை உண்டாகும்படி கர்த்தர் என்ன செய்கிறார் මේ සම්බන්ධ වූයන් පසුව මිහිර ගෙන දෙන පිණිස රසවන පිණිස කුමක්ද කරන්නේ கசப்பை நம்மிலிருந்து அகற்றி අපගේ තිත්තකම පහ කර நம்மை ஒரு மதுரமாய் மாற்றும்படி අප මිහිරි කරන පිණිස ஆண்டவர் 3 காரியத்தை அவர் செய்திருக்கிறார் උන්වහන්සේ කාරණා 3ක් කර තිබේ ஒன்று அவருடைய இரத்தத்தை நம்முடைய இருதயத்திலே தெளித்திருக்கிறார் පළමුවට උන්වහන්සේගේ ලේ අපගේ සිත්වල ඉස්සනු ලැබ තිබෙනවා எபிரேயர் 10 அதிகாரம் 21 22 வசனங்கள் ஹெப்ரேயு 10:23 அதாவது இயேசுடைய இரத்தம் நம்முடைய இருதயத்திலே தெளிக்கப்பட்டிருக்கிறது යේසුස් වහන්සේගේ ලේ අපගේ සිත්වල ඉස්සනු ලැබ තිබෙනවා அவருடைய சுத்த ஜலத்தினால் நம்முடைய சரீரத்தை கழுவி இருக்கிறார் ඒ පිරිසිදු වතුරෙන් අපව සෝදනු ලැබ තිබෙනවා இந்த இயேசுடைய இரத்தம் நம்முடைய இருதயத்துக்குள் வந்தபடியினால் මේ යේසුස් වහන්සේගේ ලේ අපගේ සිතට පැමිණි නිසා இப்போது என்ன சம்பவிக்கிறது කුමක්ද සිදුවන්නේ அதாவது துர்நாற்றம் உள்ள ஒரு 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 ரசாயனத்தை ஒரு பாட்டில் ஊத்தி நாம் அதை ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன நடக்கும் දුර්ගන්ධය හමන්නා වූ ද්‍රවයක් අප ස්ප්‍රේ කරනවා නම් කුමක්ද වෙන්නේ அதை தட்டின உடனே துர்நாற்றம் வீசும் ඒ ස්ප්‍රේ කරන විට දුර්ගන්ධය හමනවා அந்த பாட்டிலை சுத்தமா கழுவி எடுத்து விட்டு ඒ බෝතලේ සම්පූර්ණයෙන්ම හොදලා அதில் இருக்கிற துர்நாற்றமான எல்லா திரவியத்தை வெளியே அகற்றி விட்டு ඒ තිබෙන දුර්ගන්ධයේ ද්‍රවය හලලා சுத்தமா கழுவின பின்பு ඒ පිරිසිදු කරලා நல்ல வாசமுள்ள ஒரு திரவியத்தை அதுல ஊற்றி සුගන්ධවත් ද්‍රවයක් ඊට වත් කර உஸ்ஸுன்னு அடிச்ச உடனே பயங்கர ஸ்மெல் ස්ප්‍රේ කළ විට කොපමණ සුමිහිරි இதா මිහිරක්ද இதா அந்த ஆதாமுடைய பழைய அந்த கசப்பு பகை வைராக்கியம் நமக்குள்ள உண்டு இயேசு ஞானஸ்நானத்தின் மூலம் அதை எடுத்து போடுகிறார் ආදම්ගෙන් පැමිණෙන තික්තකම පාපය යේසුස් වහන්සේ අප තුලින් මුළුමනින් ඉවත් කරලා பின்பு அதுல இயேசுடைய சுகந்த தைலமாகிய ரத்தத்தை ஊற்றுகிறார் යේසුස් වහන්සේගේ ඒ සුවඳ විලවුන් යේසුස් වහන්සේගේ ලේ අප තුලට වත් அதாவது කර இருதயத்திலே தெளிக்கப்பட்ட இயேசுடைய ඒ ரத்தம் තමයි අපගේ සිත්වල ඉසිනු ලැබූ යේසුස් වහන්සේගේ ලේ இரண்டாவது என்ன செய்கிறார் දෙවනුව කුමක්ද කරන්නේ பரிசுத்தமுள்ள வசனத்தை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார் සුද්ධ වූ වචනය අපගේ සිත්වලට වත් කරනවා பரிசுத்தமுள்ள வசனத்தை நம்முடைய இருதயத்தில் இரண்டாவது ஊற்றி සුද්ධ වූ වචනය අපගේ සිත්වලට දෙවනුව වත් කරමින් பரிசுத்த ஆவியின் வல்லமையை மூன்றாவது நமக்குள்ள ஊற்றுகிறார் තුන්වනුව ශුද්ධාත්ම බලය අපගේ සිත්වල இந்த වගුරවනවා மூன்று நம்முடைய இருதயத்துக்குள்ள வருவதனால் මේ කාරණා තුන අපගේ සිතට පැමිණීම හේතු කරගෙන நறுமணம் உள்ளத்திலிருந்து வெளியரங்கமாகிறது ඒ සුගන්ධය අපගේ සිතෙන් පිටවනවා நறுமணம் சுகந்த வாசம் நம்முடைய இருதயத்திலிருந்து வார்த்தையின் மூலம் வெளிப்படுகிறது ඒ සුගන්ධය අපගේ වචනයෙන් සිතින් නික්ම පැමිණෙනවා நம்முடைய கிரியின் மூலம் சுகந்த வாசம் வெளிப்படுகிறது අපගේ ක්‍රියාව කරුණු කරගෙන ඒ සුගන්ධය நம்முடைய පැතිරෙනවා நடக்கைகள் சுகந்த வாசத்தை வெளிப்படுத்துகிறது අපගේ හැසිරීම කරුණු කරගෙන ඒ සුගන්ධය විහිදෙනවා இந்த மூன்றுக்குமே வசனங்கள் உண்டு මේ කාරණා තුනටම පද තිබේ ஆண்டவருக்கு மகிமை
உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට ස්තුති වේ. எபிரேயர் 10 ஏற்கனவே வாசித்தது போல 21 22 படிக்கும்போது හෙබ්‍රේව 21 22 අප කියවන පරිදි ஒன்று இருதயத்திலே ரத்தம் உண்டாகிறது. ඒ සිතෙහිලේ ඉසිනු ලබනවා. இரண்டாவதாக 119ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 119 වෙනි ගීතාවලියේ 3 වෙනි පදය அந்த வசனம் மிகவும் மதுரமானது, இனிமையானது. ඒ වචනය ඊට මිහිරි සුමිහිරි. அந்த மதுரமான இனிமையான வசனத்தை நம்முடைய வாயின் வழியாய் கர்த்தர் தருகிறார். ඒ මිහිරි වදන් අපගේ මුඛය තුලින් උන්වහන්සේ ලබා දී அந்த மதுரமுள்ள வசனம் நம்முடைய இருதயத்திலே தங்கும் பொழுது ඒ සුමිහිරි වචන අපගේ සිතෙහි රඳන විට நல்ல நிலமாகி நம்முடைய இருதயத்தில் நல்ல வசனங்கள் விதைக்கப்படும் பொழுது යහපත් සරුබිම නැමැති අපගේ සිත මත ඒ වචන ඉසිනු ලබන ஒரு විට நல்ல கிரியில் நம்மளே விளங்குகிறது. අප තුල යහපත් ක්‍රියා ප්‍රකාශ වෙනවා. மூன்றாவது பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலே இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். තුන්වනුව ශුද්ධාත්ම බලය කරුණු කරගෙන මේ අත්දැකීම අපි ලබා ගන්නවා. நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 14 வசனத்தில் படிக்கிறது போல் විනිශ්චයකාරයාගේ පොතේ 14 කියවන පරිදි அங்கே சிம்சோன் என்ன கூறுகிறான்? සම්සන් මොනවාද කියන්නේ? பட்சிக்கினிடத்திலிருந்து பட்சணமும் බුදින්නා කෙරෙහින් භෝජනද பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று கூறுகிறார். බලවතා කෙරෙන් මිහිරද නික්මුණේය. இந்த சிங்கம் அவனை பட்சிக்க வந்தது. මේ සිංහයා ඔහුව කන්ටාවා. தேவனுடைய வல்லமையை பெற்று அந்த சிங்கத்தை இவன் பட்சித்தான். දේව බලය රැගෙන මේ සිංහයාව ඔහු විනාශ කර දැමුවා. இந்த பட்சிக்கப்பட்ட சிங்கத்துக்குள் அவருடைய கூட்டில் இருந்து தேன் கூடு உண்டானது. මේ ඉරණ ලැබුවා වූ ඒ සිංහයාගේ ඇතුළත සිට මීවදයක් හටගත්තා. இதைதான் அவன் சொல்லுகிறார். சிங்கத்தை பார்க்கிலும் பலம் உள்ளது எது அப்படின்னு சொல்லுங்க, தேனை பார்க்கிலும் மதுரமானது எது என்று கூறுகிறான். ඒ නිසා තමයි ඔහු පවසන්නේ සිංහයාට වඩා බලවත් කවුද? මී පැණිවලට වඩා මිහිරි මොනවාද நம்மை කියලා. பட்சிக்கிற வல்லமையை பட்சிக்கும்படி ஆண்டவர் பராக்கிரமத்தின் ஆவியை நமக்கு தருகிறார். අපව සපා ගන්නට එන්නා වූ බලය විනාශ කරන්න උන්වහන්සේ ස්වර්ගීය බලය දෙනවා. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பராக்கிரமத்தை நமக்கு தருகிறார். සුද්ධාත්ම බලය කරුණු කරගෙන ඒ බල පරාක්‍රමය අපට ලබා දෙනවා. பலரும் பல தைக்கத்தோடு இங்கே இருக்கிறீர்கள். බොහෝ දෙනා විවිධාකාර තැතිගැන්ම நீ නැතුව ஜெய සිටිනවා. ஜீவி செய்ய தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ඔබ ජය ජීවිතයක් ගත කරන්න බය වෙන්න අවශ්‍ය உலகத்தை නැහැ. ஜெயிக்க நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ලෝකයෙන් ජය ගන්නට බය වෙන්න අවශ්‍ය නැහැ. சிங்கத்தை பார்த்த உடனே உனக்கு வைராக்கியம் வரும்படி தேவன் பராக்கிரமத்தின் ஆவியை உனக்கு தருகிறார். සිංහයා දෙස බලන විට ඔබ තුල ජලිතකමක් හට ගන්නට ස්වර්ගීය බලය ඔබට උන්වහන්සේ உன்னை දෙනවා. பட்சிக்க வருகிற அந்த வல்லமை என்றைக்கு நீ பட்சிப்பாயோ ඔබ කාදමන්ට පැමිණෙනා වූ ඒ බලය ඔබ කවදද විනාශ කරන්නේ? அப்பொழுது உன் ஜீவியம் மதுரமுள்ளதாய் மாறுகிறது. විට ඔබගේ ජීවිතය මිහිරි වෙනවා. அப்படியானால் நீ ஒரு மதுரமாய் மாறும்படி தேவன் அவருடைய ரத்தத்தை கொடுத்தார். ඔබව මිහිරි කරන පිණිස උන්වහන්සේගේ ලේ දුන්නා. அவருடைய வல்லமுள்ள வசனத்தை கொடுத்தார். උන්වහන්සේගේ බලවත් වචනය அவருடைய දුන්නා. பராக்கிரமத்தினுடைய அக்கினி அபிஷேகத்தை உனக்கு தந்தார். උන්වහන්සේගේ බල පරාක්‍රමයෙන් යුක්ත ගිනි ආලේපය දුන්නා. இந்த மூன்று வல்லமைகளும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆட்கொள்ளும் போது මේ බලයන් තුන අපගේ ආත්මය ප්‍රාණය ශරීරය තුලට පැමිණෙන வசனம் විට நம்முடைய மனதை ஆட்கொள்ள வேண்டும். අපගේ වචනය අපගේ මනස පාලනය කළ යුතුයි. அவருடைய ரத்தம் நம்முடைய ஆத்துமாவை ஆட்கொள்ள வேண்டும். උන්වහන්සේගේ ලේ අපගේ ප්‍රාණය ආණ්ඩු කළ යුතුයි. அவருடைய வல்லமை நம்முடைய முழு சரீரத்தையும் ஆட்கொள்ள வேண்டும். උන්වහන්සේගේ බලය අපගේ මුළු ශරීරය ආණ්ඩු කළ යුතුයි. இப்பொழுது தேவன் நம்மை ஒரு 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 வாசம் நிறைந்த ஒரு திரவியம் போல் மாற்றி இருக்கிறார். උන්වහන්සේ අපව සුගන්ධවත් විලවුන් ලෙස මාරු කරනවා. கசப்பை போக்கி ஒரு ஒரு மதுரமான ஒரு அனுபவத்தை நமக்கு தந்து விட்டார். චිත්තකම පහ කර මිහිරි අත්දැකීමක් දුන්නා. இந்த மதுரமான அனுபவம் நமக்கு வந்த பின்பு මේ මිහිරි අත්දැකීමට පැමිණි විට இந்த மதுரமான அனுபவத்தை எப்படி ஆண்டவர் நம்மிலிருந்து விளங்க செய்கிறார்? මේ මිහිරි අත්දැකීම අපගෙන් ප්‍රකාශ කරන්නේ කොහොමද? அது முதலாவதாக நம்முடைய வார்த்தையின் வழியாக පළමුවට අපගේ වචනය කරුණු කොටගෙන நம்முடைய வார்த்தையின் வழியாக மதுரம் புறப்பட வேண்டும். වචනය කරුණු කොටගෙන මිහිර නික්මෙන්ට ඕනේ. ஒரு மதுரமுள்ள வார்த்தை, இனிமையான வார்த்தை உனக்கு தேவை. මිහිරි සුමිහිරි වදන් ඔබට අවශ්‍යයි. ஒரு மதுரமான வார்த்தையை உடைய நாவில் ஆண்டவர் தருகிறார். මිහිරි වචන ඔබගේ දිවට උන්වහන්සේ ලබා දෙනවා. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கும்போது හිතෝපදේශ 16:24 කියවන විට மதுரமுள்ள நாவ் அது இனிமையான நாவ், அதாவது மதுரமான நாவானது இருதயத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. ප්‍රිය වචන වනාහි සිතට ප්‍රීතිය ගෙන දෙනවා. மதுரமான நாவ் உனக்கு உண்டு, இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். ඒ මිහිරි වචන ඔබගේ සිත ප්‍රීතිමත් කරනවා. அது உன்னுடைய இருதயத்தை மாத்திரமில்லை, ඔබගේ සිත පමණක් නොවේ. இந்த மதுரமான வார்த்தை, இனிமையான வார்த்தையானது මේ මිහිරි ප්‍රිය වදන් වනාහි மற்றவர்களுக்கு இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கும். අනිත් අයගේ සිතටත් ප්‍රීතිය ගෙන දෙනවා. எகிப்தியர்கள் அவர் கசப்பை உண்டாக்குற கொடுங்கோல் ஆட்சி செய்தார்கள். මිස්රයන් වනාහි ඔවුන් තුළ තික්තකම ඇති කරන පිණිස බලහත්කාරයෙන් ඔවුන් පාලනය කළා. அன்னால் கசப்பான பாதையில போனான். අන්න
තික්ත මාර්ගයේ ගමන් இந்த කළා. கசப்பான பாதை அவளுக்கு எப்படி கிடைத்தது? ඒ තික්ත මාර්ගය කොහොමද அந்த ලැබුණේ? பெண்ணிலாளுடைய கொடுமையான வார்த்தைகள். වෙලිලාගේ ඒ දරුණු கடந்த நாட்களில் எத்தனை பேருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினாய். ඔබගේ කී දෙනෙක්ගේ සිත් ඔබ වේදනාවට පත් කළා. ஒரு நாள் தொடங்கி அந்த நாள் முடிய வரைக்கும் எத்தனை பேருடைய கண்ணீரை நீ வாங்கி கொண்டாய். දවසේ ආරම්භයේ සිට අවසානයේ දක්වා කී දෙනෙක්ගේ කඳුළු වැగిරෙව්වද? கடும் சொல்லால் நீ ஜீவித்து வந்தாய். ඒ දැඩි වචන වලින් ජීවත් වෙමින් வேதம் சொல்லுகிறது கடும் சொல்லை விட்டு விடுங்கள். දේව වචනය පවසනවා ඒ දැඩි කීම් අත්හරින්න කියලා. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தயவான போதனை தான் உண்டாக வேண்டும். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ගෙන් මුවෙන් නික්මෙන්න ඕනේ දයාන්විත சிலர் වදන්. வேலைக்காரரோடு கடுமையாய் நடந்து கொள்வார்கள். සමහරුන් තම මෙහෙකරුවන් හා සමග දැඩි ලෙස ක්‍රියා சகோதரரோடு කරනවා. கடுமையாய் நடந்து கொள்வார்கள். සහෝදරයා හා සමග දැඩි ලෙස உங்களுடைய ක්‍රියා කරනවා. கடுமையான நடக்கை எதை குறிக்கிறது? ඔබගේ දැඩි හැසිරීම කුමක්ද පෙන්වන්නේ? கசப்பை வெளிப்படுத்துவதை குறிக்கிறது. ඔබගේ තික්තකම ප්‍රකාශ කිරීම. ஆனா இனி என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும்? තව ඔබගේ ජීවිතේ කොයි ආකාරයෙන් වෙනස් உன் විය வார்த்தை යුතුද? இனிமையான வார்த்தையா இருக்க வேண்டும். ඔබගේ වදන් මිහිරි විය යුතුයි. அப்படி இனிமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாயானால் ඒ මිහිරි වචන පාවිච්චි කරනවා නම් மற்றொரு இருதயம் சந்தோஷம் அடையும். අනිත් අයගේ සිත් ප්‍රීති වෙයි. மற்றொரு இருதயம் சந்தோஷம் அடைவது மாத்திரமல்ல, අනිත් අයගේ සිත් ප්‍රීති වෙනවා පමණක් නෙවෙයි. அவருடைய எலும்புகள் ஔஷதம் சுகமாக எலும்புக்குள்ளே சுகம் உண்டாகும். ඔවුන්ගේ ඇටවලට සැපද කියන දෙයි. உடைய வார்த்தை இனிமையான வார்த்தையாக மாறுபடி கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ඔබගේ වචන සුමිහිරි වන පිණිස උන්වහන්සේ ඔබව ශක්තිමත් කරනවා. ஆதியாகமம் 49:21 வாசிக்கும் போது උත්පත්ති 49:29 කියවන විට நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் නප්තලින් වනාහි මිදීමලත් මුව දෙනෙක් அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். ඇය ඔහු මිහිරි වචන ගෙන දෙනවා. சகோதரருடைய நலன நாடி நீ நன்மையை போதிக்க வேண்டும். සහෝදරයාගේ යහපත උදෙසා යහපත ප්‍රකාශ කළ යුතුයි. மொர்தெகாயுடைய மேன்மை என்ன? කෙනෙකුගේ උතුම්කම කුමක්ද? மொர்தெகாயுடைய மேன்மை சகோதரருடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் நலமானதையே பேசினான். මොර්දෙකයිගේ යහපත වුණේ ඔහු සහෝදරයාගේ යහපතම සෙව්වා යහපත කළා. நீ மற்றொரு நன்மையை நாடினால் உன் நன்மை உன்னை தேடி வரும். ඔබගේ අනිත් අයගේ යහපත සොයනවා නම් යහපත ඔබ සොයා එනවා. மற்றொரு சுகவாழ்வுக்காக நீ பிரயாசப்பட்டால் உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். අන් අයගේ සුවය උදෙසා ඔබ ක්‍රියා කරා නම් ඔබගේ සුවය ඉබේ හට ගන්නවා. விடுதலை ஆக்குங்கள், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். මුදවන්න එවිට ඔබ මුදවනු ලබයි. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். දෙන්න එවිට ඔබට දෙනු ලබයි. நீங்கள் கொடுங்கள், அப்போது உங்களுக்கு நான் தருவேன். ඔබ දෙන්න එවිට මම නුඹට நீங்கள் දෙන්නේ. எந்த அளவில் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். ඔබ කුමන මින්මකින් මැන දෙනවාද එම මින්මෙන් ඔබට මනිනු உன் ලබනවා. சகோதரோடு இனிமையான வார்த்தையை நீ பகிர்ந்து கொள்வாயானால் ඔබගේ සහෝදරයා හා සමග ඔබ සුමිහිරි වදන් බෙදා கர்த்தர் ගන්නවා உனக்கு නම් இனிமையான வார்த்தைகளை கொடுப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට සුමිහිරි වදන් දෙයි. தாவீது மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன். දාවිත්ව උසස් කරනු ලැබුවා. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன். ඔහු ඒ ගීතිකා මිහිරි ලෙස ගායනා කළා. இஸ்ரவேலின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ඊශ්‍රායල් දෙවියන් වහන්සේ ආලේප කර இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன். ඊශ්‍රායල්ගේ ගීතිකා මිහිරි ලෙස ගායනා කළා. இந்த பகுதியில் இருக்கிற ஆராதனை காணும் பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு ஆராதனை தான் இருக்கிறது. මේ නමස්කාරය දකින විට ඒ ප්‍රීතිමත් නමස්කාරයක් වෙතිබෙනවා. எல்லோரும் அநேகர் சந்தோஷமாய் பாடி துதிப்பதை காணும் போது ஒரு மகிழ்ச்சியாவே இருக்கிறது. බොහෝ ප්‍රීති සන්තෝෂයෙන් ගයා ප්‍රීති වන විට ඒ දකින්ට தேவனுடைய ප්‍රීතියක් பிள்ளைகள் වෙතිබේ. எப்போது ஆண்டவரை சந்தோஷமாக துதித்து பாடி ஆராதிக்க வேண்டும். දේව දරුවන් නිතර උන්වහන්සේට ප්‍රීති සන්තෝෂයෙන් ගයා නමස්කාර நாம் කළ ஜீவனுள்ள යුතුයි. ஆண்டவர் ஆராதிக்கிறோம். අප ජීවමාන දෙවියන් වහන්සේට ஜீவிக்கிற නමදිනවා. ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ජීවමාන දෙවියන් වහන්සේට இந்த නමස්කාර ஜீவனுள்ள කරනවා. ஜீவிக்கிற ஆண்டவரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? ජීවත් වන ජීවමාන දෙවියන් වහන්සේට අප නමස්කාර ஜீவனுள்ள ஒரு කරනවා. ஆராதனையோடு நாம் ஆராதிக்க வேண்டும். ජීවමාන නමස්කාරයක් උන්වහන්සේට நம்முடைய ඔප්පු කළ ஆண்டவரை යුතුයි. ஜீவனோடு சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும். අපගේ දෙවියන් වහන්සේට ජීවනය ඇතිව සන්තෝෂයෙන් නමස්කාර කළ යුතුයි. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிக்கும். එවැනි නමස්කාරයක් සිංහයාගේ මුඛයෙන් ඔබව ගලවනවා. தானியேல் எப்போது சந்தோஷமா தெய்வத்தை ஆராதித்தவன். දානියෙල් නිතර දෙවියන් වහන්සේට ප්‍රීතියෙන් මෙහෙ தேவனை කළා. இடவிடாமல் ஆராதித்தவன். දෙවියන් වහන්සේට නොකඩවා මෙහෙ කළා. பவுல் சீலாவும் அடிபட்டு கட்டப்பட்டு தொழுமரத்திலே நாட்டி வைக்கப்பட்டார்கள். පාවුල්ට සීලස්ට පහර දී ගෙට ගස්සා සිරගත කළා. சரீரமெல்லாம் வேதனை, சரீரமெல்லாம் ரத்த வெள்ளம். මුළු ශරීරයේම වේදනාව ලේ ගලනවා. அன்று இரவும் அவன் இளைப்பாறுதலுக்குள் போகவில்லை. එදින රාත්‍රියේ උන් නිවාඩු ගත්තේ නැහැ. ஒரு இருட்டு அறைக்குள் குற்றவாளிகள் மத்தியிலே கட்டி வைக்கப்பட்டார்கள். ඒ අඳුරු කුටියේ වරදකාරයන් මැද දකින්න ලබනවා. அந்த சூழ்நிலைகள் அவன் பொருட்படுத்தவில்லை. ඒ වාතාවරණය ගැන සැලකුවේ නැහැ. இந்த சிறையினுடைய வேதனையை சிறைக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். හිරගත වූවන්ට තමයි එහි වේදනාව දන්නේ. அந்த ஒரு இருட்டறை, அங்க லைட்டும் கிடையாது, ஃபேன் ஒன்றும் கிடையாது. ෆෑන් එකක්වත් නැහැ, ලයිට් එකක්වත් නැහැ. இப்ப கொஞ்ச நேரம் நமக்கு ஃபேன் இல்ல விட்டா நமக்கு வாழ்க்கையே நின்று போனது போல ஆகிவிடுகிறது. දැන් ටික වෙලාවක් හෝ ෆෑන් එකක් නැත්නම් අපේ ජීවිතේම නැති වුණා වගේ அந்த තමයි இருட்டு තිබෙන්නේ. அறையில அங்க ஃபேன் ஒன்றும் கிடையாது, வெளிச்சம் ஒன்றும் கிடையாது. ඒ අඳුරු කුටියේ අඳුරු එළියක් නැහැ, සුළඟක් නැහැ. பகலில் கடுமையான ஊழியம்,
දහවල් මුළුල්ලේම දැඩි ලෙස සේවය நல்ல කළා. அடி அடின்னு அடித்திருக்கிறார்கள். පහර දුන්නා. காயங்கள் சரீரத்தில். ශරීරයේ මුළුමනින්ම இந்த තුවාල. சூழ்நிலை கொண்டு இருட்டறையில் கட்டி தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். ඒ වගේ තිබියදී ඔවුන්ව දනුගසා ඒ අඳුරු කාමරේ දැම්මා. கைகளையும் கால்களையும் கட்டி தொழுமரத்திலே தூக்கி வைத்திருக்கிறார்கள். අත්පා දනුගසා තිබෙනවා. இந்த இருட்டறை මේ අඳුරු அவருடைய කුටියේ சந்தோஷத்தை குறைக்க முடியவில்லை. ඔවුන්ගේ ප්‍රීතිය අඩුුනේ නැහැ. சிலருக்கு சில கஷ்டம் வந்த உடனே சந்தோஷம் போய்விடும். සමහරුන්ට අමාරුකම් පැමිණි විට ප්‍රීතිය නැත්තට නැති වෙනවා. ரூமுடைய மாடலை பார்த்த உடனே சந்தோஷம் போய்விடும். සමහරුන් ஆகாரத்தை பார்த்த உடனே சந்தோஷம் போய்விடும். කෑම දැක්ක හැටිය ප්‍රීතිය නැති වෙලා යනවා. இஷ்டப்பட்ட ஆகாரம் கிடையாது. අමාරු කෑම නැහැ. தங்களுக்கு இது ஏற்றதான சூழ்நிலைகள் கிடையாது. තමාට සුදුසු ஒரு වාතාවරණයක් உண்மையான மனிதனாய் இவைகள் ஒன்று அசைக்க முடியாது. සැබෑ මිනිසෙක්ට මේ කිසිවක් බාධා அதுதான் කරන්න பவுல் බැහැ. சீலாவை தங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தினது. ඒ තමයි පවුල් සහ සීලස් තම ජීවිතෙන් ඔප්පු கட்டப்பட்டு කළේ. இருட்டில் இருவிலே நடுவில் என்ன செய்தார்கள்? ඒ බැඳ තබා තිබුණා වූ අඳුරේ උන් කරේ ஆண்டவரை කුමක්ද? பாடி துதித்து மையப்படுத்தினார்கள். උන්වහන්සේට ගයමින් ස්තුති කරමින් යාඥා කළා මහිමයට உடனே පත් කළා. தேவனுடைய வல்லமை பரலோகத்திலிருந்து வந்தது. දේව බලය ස්වර්ගයෙන් නික්ම පැමිණියා. பரலோகத்தில் தேவனுடைய வல்லமை என்ன செய்தது? දේව බලය පැමිණ කුරේ කුමක්ද? சிறைச்சாலின் அஸ்திவாரங்கள் அசையும்படி குலுங்கும்படி செய்தது. හිරගේ අත්තිවාරම් සොලවනු ලැබුවා. சிறைச்சாலின் அஸ்திவாரம் குலுங்கின பொழுது සිරගේ අත්තිවාරම් සොලවනු ලැබුවා. பவுலுடைய கட்டுகளும் சீலாவுடைய கட்டுகளும் அருந்து போனது. පවුල්ගේ සීලස්ගේ බැඳුම් ලිහුණා. அவருடைய கட்டுகள் அறுந்தது மாத்திரமில்லை, උන්ගේ බැඳුම් ලිහි ගියා පමණක් නොවේ. பாடின பாடலை கேட்டுக்கொண்டிருந்த சிறைச்சாலைக்குள் இருந்த அனைவருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. ගැයූගී අසා සිටියා වූ ඒ හිරගත වූවන්ගේ බැඳුම් පවා මිදී ගියා. அவங்க எல்லோரும் விடுவிக்கப்பட்டார்கள். ඔවුන් සියලු දෙනා නිදහස් කරනු ලැබුවා. அப்படியானால் பவுல் சீலா அங்கே ஏன் கொண்டு போனார்? කොහෙද ඇයි ඒ ස්ථානෙට පවුල්ව සීලස්වත් ගෙන ගියේ? அங்கே அநியாயமா ஒரு கூட்டத்தார் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ඒ වරදිකාරයන් ලෙස කණ්ඩායම බැඳලා அவருடைய கட்டி அவிழ்க்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். ඔවුන්ගේ බැඳුම් ලිහන්න ඕන කියා දෙවියන් වහන්සේ කැමති பவுல் වුණා. சீலாவை பாடுகளுக்கு உட்படுத்தி வேதனைக்கு உட்படுத்தி அநியாயமா கட்டப்பட்டவருடைய கட்டுகளை தேவன் அங்கே அறுத்தார். පවුල්ව සීලස්වත් වේදනාවට පත් කරමින් අයුතු ලෙස බැඳුම් ලැබූ සිටියන්ව නිදහස් කළා. தேவனுடைய பிள்ளைகள் துதித்து பாடி மகிழும் பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்படும். දේව දරුවන් ස්තුති කරමින් ප්‍රශංසා ගී ගයන විට බැඳුම් ලිහනු ලබනවා. உடைய கட்டுகள் முற்றிலுமாக அறுக்கப்பட்டு விடுவிக்கப்படுவாய். ඔබගේ සියලු බැඳුම් කැඩි සම්පූර්ණයෙන් මිදීම ලබා ஒரு ගන්නවා. விடுதலையோடு கூட ஒரு ஜீவி நமக்கு தேவை. මිදීමලා ජීවිතයක් අපට අවශ්‍යයි. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். සත්‍ය දැනගැනින්නේ විට එය නුඹව නිදහස් குமாரன் කරනවා. உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். පුත්‍රයාණෝ නුඹලා නිදහස් කරන්නේ නම් නුඹලා සබවෙන් නිදහස් கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெங்கே விடுதலை உண்டு? ආත්මයන් වහන්සේ කොතනද එතන ஒரு නිදහස තිබේ. பூர்ணமான விடுதலை ஆண்டவர் இன்றைக்கு பலருக்கு இங்கே தரப்போகிறார். සම්පූර්ණ නිදහස උන්වහන්සේ බොහෝ දෙනාට අද දෙනසේ. இதுவரைக்கும் நீ வசனத்தினாலே விடுதலையாக்கிக் கொண்டே வந்தாய். මේ දක්වා දේව වචනයෙන් ඔබ නිදහස් වෙමින් குமாரன் පැමිණියා. உங்களை விடுதலையாக்கிக் கொண்டே வந்தார். පුත්‍රයා ඔබ නිදහස් කරමින් இந்த පැමිණියා. கூட்டத்தின் கடைசி பகுதியிலே ஆவியின் அபிஷேகத்தை தந்து உங்களை விடுவிக்க போகிறார். රැස්වීමේ අවසානයේ ආත්මයේ බලය දී ඔබ නිදහස් කරන්නට இனி යනවා. எந்த வல்லமை உன்னை கட்டி வைக்காத விதத்தில் தேவன் உனக்கு வல்லமை தந்து அனுப்ப போகிறார். තව දුරටත් කිසිදු බලවේගයක් ඔබව බැඳ නොපවත්වන පිණිස සම්පූර්ණ මිදීම ஒரு ඔබට උන්වහන්සේ மகிமையான දෙනවා. ஜீவியத்தை இனி இருக்கிற நாட்களில் நீ செய்ய போகிறாய். ඉදිරි දවස්වලදී මහිමාන්විත ජීවිතයක් ඔබ ගත කරනවා ඇත. ஆகையால் மதுரத்தை உன்னிலிருந்து உடைய வார்த்தையின் வழியாக கர்த்தர் விளங்க செய்கிறார். මිහිර ඔබ කරනු කරගෙන ඔබගේ වචනයෙන් නික්මෙන්ට උන්වහන්සේ සලස්වනවා. இரண்டாவதாக இந்த மதுரம் எப்படி விளங்குகிறது? දෙවනුව මේ මිහිර කෙසේද ප්‍රකාශ වන්නේ? நமக்குள்ளே உண்டாகிற தேவ பயத்தின் மூலம் மதுரம் விளங்குகிறது. අප තුල ඇතිවන දේව බය කරුණු කරගෙන මිහිර கர்த்தருக்கு ප්‍රකාශ பயப்படுவதான වෙනවා. பயம் அது தேன் கூட்டிலிருந்து வழிகிற தெளிதேனிலும் அது மதுரமானது. දෙවියන් වහන්සේට බය වන්නා වූ භය මී වදෙන් වැස්සෙන්නා වූ මී පැණි වලට වඩා අගනේව තිබෙනවා. 19 சங்கீதம் 9 10 வசனங்களை படிக்கும் பொழுது 19 වෙනි ගීතාවලියේ 9 10 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தமம். ස්වාමීන් වහන්සේට බය වන්නා වූ බය පිරිසිදුව. பொன்னிலும் பசும்பொன்னிலும் அது வெளியேற பெற்றது. රත්තරන් වලටත් පිරිසිදු රන් වලටත් වඩා அது අගනේය. மாத்திரமல்ல தேனிலும் தேன் கூட்டிலிருந்து வழிய தெனிதேனிலும் அது மதுரமானது. එපමණක් නොවේ මී වදෙන් වැස්සෙන්නා වූ මී පැණි වලට වඩා අගනේව මිහිරව பாவ තිබෙනවා. ஜீவியம் கர்த்தருக்கு பயப்படாத ஜீவியம். උන්වහන්සේට බය පාපයෙන් වැළකෙන්නා වූ ජීවිතය. பாவ ஜீவியம் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு ஜீவியம். පාප ජීවිතය උන්වහන්සේට බය නොවන්නා වූ ජීවිතය. பாவ செய்கிற மனிதன் கர்த்தருக்கு பயப்படாமலே ஜீவிக்கிறார். පව් කරන තැනැත්තා දෙවියන් වහන්සේට බය නොවී ජීවත් වෙනවා. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஜீவியத்தை கொடுக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේට බය වෙන ජීවිතයක් උන්වහන්සේ ඔබට இந்த දෙනවා. கர்த்தருக்கு பயப்படுகிற ஜீவியமானது மதுரமான ஒரு வாழ்க்கை. දෙවියන් වහන්සේට බය වන්නා වූ ජීවිතය මිහිරි. ஒரு மதுரமான ஒரு ஜீவியம்.
මිහිරි ජීවිතයක්. இந்த மதுரமான ஜீவி இயேசுக்கு எப்படி இருந்தது? මිහිරි ජීවිතය යේසුස් වහන්සේ තුල කෙසේ තිබුණාද? எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது යෙසායා 11:13 කියවන විට கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசம். දෙවියන් වහන්සේට බය වන්නව බය උන්වහන්සේට මිහිරිව තිබුණා. அநேகருக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. අද බොහෝ දෙනාට උන්වහන්සේට බය වෙන බය නැහැ. யோசேப்புக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. යෝසෙප් තුල දෙවියන් වහන්සේට බය වන්නව බය තිබුණා. பாவமான தேடி வந்தபோது பாவத்தை விட்டு ஓடினான். පාපය හොසොයාව ඔහු පාපයෙන් පලා ගියා. அவன் சகோதரருக்கு அநியாயம் செய்யவில்லை. ඔහු තම සහෝදරයන්ට අයිතිකම් කළේ නැහැ. சகோதரரோட கடினமாக இடைப்பட்டாலும் සහෝදරයන් ඔහු හා සමග දැඩිව அவன் හැසිරුණා. என்ன கூறுகிறான்? நான் கர்த்தருக்கு பயந்த மனுஷன். ඔහු කොමක්ද පවසන්නේ? මම දෙවියන් වහන්සේට බය වෙන அநேகருக்கு මනුෂ්‍යයෙක්. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. අද දෙවියන් වහන්සේට බය වෙන බය බොහෝ දෙනාට නැහැ. தன்னோடு உள்ள சகோதரர் கடினமாய் நடத்துகிறார்கள். තම සහෝදරයව දැඩි ලෙස හසුරවනවා. உன் குடும்பத்தில் நீ தயவாய் நீ நடந்து கொள்ளும்படி கர்த்தருடைய பயம் உனக்கு தேவை. ඔබගේ පවුලේ දයාන්විතව හැසිරෙන්න දේව බය ඔබට අවශ්‍යයි. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மனுஷன். ඔවුන් තමයි දෙවියන් වහන්සේට බය වන්නව මනුෂ්‍යයන්. கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடியவன். දෙවියන් වහන්සේට එලෙසින්ම කීකරුවේ ஒரு හැකියාව. தகப்பனுக்கு பயப்படாவிட்டால் பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். පියාට බය වුණ නැත්නම් පියාට දරුවන් කීකරුවන්නේ නැහැ. பரிசுத்தவான்களுக்கு பயப்படுகிற பயம் விட்டால் பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். සුද්ධවන්තයන්ට බය වෙන බය නැත්නම් සුද්ධවන්තයන්ට ඔබ කීකරුවන්නේ பெற்றோரை பற்றி නැහැ. பயம் விட்டால் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். දෙමව්පියන් කෙරෙහි බය නැත්නම් දෙමව්පියන්ට කීකරුවන්නේ பயம் නැහැ. எங்கே உண்டோ அங்கே கீழ்ப்படிதல் உண்டு. බය කොහෙද කීකරුකම එහි. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்த மனுஷன். ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේට බය වුණා වූ කෙනෙක්. அந்த கர்த்தருக்கு பயந்த அன்றைக்கு தான் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தினார். දෙවියන් වහන්සේට බය වන්නව බය ඔප්පු කළා වූ ඒ දවසේදී උන්වහන්සේට ආශිර්වාද කළා. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுகந்த வாசம் உள்ளது மாத்திரமில்லை, அது மதுரமான ஜீவியம். දෙවියන් වහන්සේට බය වන්නව බය සුගඳ හමන දෙයක් පමණක් නොවේ, ඒ මිහිරිව තිබෙනවා. மூன்றாவதாக இந்த மதுரம் என்பது அன்பை குறிக்கிறது. තුන්වනුව මේ මිහිර ප්‍රේමයේ පිළිඹු කරයි. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது සාලමොන්ගේ ගීතිකාවේ 14 மணவாட்டி குறித்து மணவாளன் என்ன கூறுகிறார்? මනමාලිය ගැන මනමාලයා කියන්නේ කුමක්ද? என் மணவாட்டியே நீ உன்னுடைய நேசம் அது திராட்சை ரசத்திலும் மதுரமானது என்று கூறுகிறார். මාගේ මනාලිය ඔබගේ ප්‍රේමය මුද්‍රික පානයට වඩා මිහිරිය. இந்த திராட்சை ரசம் மதுரமானது. ඒ මුද්‍රික පානයේ මිහිරි. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது විනිශ්චයකාරයා 9:19 කියවන විට அங்கே அத்திப்பழமானது மதுரமானது. ඒ අත්තික්කා මිහිරිව තිබුණා. ඒ அது ඵල நற்கனி மதுரமானது அத்திப்பழம். ඒ යහපත් ඵල මිහිරිව තිබුණා. ஆனா අත්තික්කා. இந்த இடத்திலே திராட்சை ரசம் மதுரமானது நேசம். මේ ස්ථානයේ මුද්‍රික පානය ඒ ප්‍රේමය මිහිරිව තිබෙනවා. தேவனுடைய பிள்ளைகள் மதுரமான நேசத்தை கொடுக்கும்படி தேவன் அபிஷேகித்திருக்கிறார். දේව දරුවන් මේ මිහිරි වූ ප්‍රේමය පෙන්වන පිණිස ආලේප කර තිබෙනවා. நம்முடைய இருதயத்திலிருந்து அன்பு மதுரமாய் புறப்பட வேண்டும். අප තුළ තිබෙනා ඔය ප්‍රේමයේ මිහිරිව නික්ම ආයුතුයි. உன் இருதயத்தில் பிறக்கிற அன்பு அநேகரை சந்தோஷப்படுத்த வேண்டும். ඔබගේ සිතෙන් හටගන්නා ප්‍රීතිය බොහෝ දෙනා ප්‍රීතිමත් කළේ. නම්- ප්‍රේමය බොහෝ දෙනා ප්‍රීතිමත් කළ යුතුයි. நம்முடைய மதுரமான அன்பு பிரவேசிக்க வேண்டிய இடங்கள் අපගේ මිහිරි ප්‍රේමය ප්‍රවිෂ්ඨ විය යුතුයි. சுருக்கமாக நான் கூறுகிறேன். நான்கு இடத்தில் நம்முடைய அன்பு பிரவேசிக்க வேண்டும். අපගේ ප්‍රේම ස්ථාන 4කට ගමන් කළ යුතුයි. ஒன்று, முதலாவது நீ தேவனை நேசிக்க வேண்டும். පළමුවට දිවැන් වහන්සේට ප්‍රේම කළ යුතුයි. 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 18 වෙනි ගීතාවලියේ පළවෙනි පදය. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். මාගේ ශක්තිය වන්නා වූ ස්වාමිනේ ඔබට ප්‍රේම කරමි. தாவீது முற்றிலும் தேவனை அன்பு கூர்ந்தவன். දාවිත් මුළුමනින්ම දෙවියන් වහන්සේට ප්‍රේම කළා. அந்த 16ஆம் சங்கீதத்துடைய 4ஆம் வசனத்துக்கு வரும்போது 16 වෙනි ගීතිකාවලියේ 4 அவன் கூறுகிறான், அந்நிய தெய்வங்களை நாடி பின்பற்றுவோருக்கு வேதனை பெருகும். ස්වාමින් අතර අන් දෙවි කෙනෙකු පිළිගන්නකොට දුක් වේ. அவர்கள் செலுத்தும் இரத்த பான பலியை நான் செலுத்த மாட்டேன். ඔවුන් ලේන් කරන පාන පූජා මම පූජා නොකරන්නෙමි. அந்த விக்கிரகங்களுடைய பெயரை என்னுடைய நாவினால் உச்சரிக்க மாட்டேன். ඔවුන්ගේ නම් මාගේ කටින් නොකියන්නෙමි. இன்னைக்கு பிசாசு எவ்வளவு தந்திரமா நம்ம வச்சிருக்கிறான் தெரியுமா? අද යක්ෂයා කොපමණ කපටි ලෙස ක්‍රියා කරනවාද කියලා දන්නවද? ஹல்லேலூயா! பாருங்க, ஆண்டவர் சொன்னார் விக்கிரகத்தினுடைய பெயரை உன் நாவினால் உச்சரிக்க கூடாது என்று சொன்னார். ඒ රූපවල නම් ඔබගේ කටින් කියන්න එපා කියලා උන්වහන්සේ කිව්වා. ஆனா பாருங்க, பிசாசு தந்திரமா ஒரு ஊரு, ஒரு ஸ்ட்ரீட் இல்லையா, ஒரு பஸ் ஸ்டாப், அந்த பேரை பிசாசு தந்திரமா அவன் உண்டாக்கி வச்சிருக்கிறான் பாருங்க. බලන්න අද මාර්ගවල ඒ බස් නැවතුම්වල විවිධාකාර එවැනි නම් යොදා තිබෙනවා. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? නමුත් ස්වාමීන් වහන්සේ කිව්වේ කොහොමද? வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது නික්මයාම 23:13 කියවන විට அதை படித்து காட்டுங்க. ඒ කියවන්න. நான் உங்களுக்கு நல்ல ஜீவனோடு நான்
நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சமாதானமாயிருங்கள். நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றிலும் சமாதானமா இருங்கள். මා විසින් නුඹලාට කී කාරණා ගැන සිතට ගනිල්ලා. அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். අන් දෙවිවරුන්ගේ නාම සඳහන් නොකරල්ලා. அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். இது தேவன் மோசேக்கு சொன்ன கட்டளை. මේක දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට දුන් ආඥාව. தேவ சத்தம் நேரடியாக மோசேக்கு தோன்றி அவருடைய செவியில் விழுந்த சத்தம். දෙවියන් වහන්සේගේ හඬ ඍජුවම ඔහු හා සමග කතා කළ හඬ. இதைதான் தாவீது உறுதியாக கடைபிடித்தார். මේ තමයි දාවීද් ස්ථිරව පිළිපැද්දේ. அந்நிய தெய்வங்களின் பெயரை என்னுடைய நாவினால் உச்சரிக்க மாட்டேன். ඒ නම් මාගේ මුකෙන් කියන්නේ නැහැ. சில வேளையில நாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஞானமாய் உச்சரிக்க வேண்டும். සමහර විට කියන්ට අවස්ථා එළඹුණොත් ඥානාන්විතව කළ යුතුයි. ஞானமாய் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ඥානාන්විතව ක්‍රියා කළ அது යුතුයි. ஆண்டவர் விரும்புவதில்லை. උන්වහන්සේ කැමති වන්නේ නැහැ. ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானால் උන්වහන්සේට ඔබ ප්‍රේම කරනවා அந்நிய සැබෑව නම් தெய்வங்களுடைய பெயர்களுடைய நாவில் உச்சரிக்கப்படக்கூடாது. අන් දෙවි කෙනෙක්ගේ නම ඔබගේ මුකෙන් කියන්ට එපා. கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு இந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் கூடுமான வரையிலும் உச்சரிக்காமல் என்னை காத்து கொண்டு வருகிறேன். දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් මේ සත්‍ය උන්වහන්සේ මට එළිදරව් කළා. මට හැකිතාක් මා එසේ කරමින් පැමිණෙනවා. தேவனை நேசிக்கிறது உண்மையானால் ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා සැබෑව නම් ஒரு மதுரமுள்ள ஒரு நேசம் உனக்குள் இருப்பது உண்மையானால் ඒ සුමිහිරි ප්‍රේමය ඔබ තුල තිබේ නම් உன் பிதாவை நீ எப்படி நேசிக்க முடியும்? ඔබගේ පියාණන්ට ඔබ කෙසේ ප්‍රේම කළ முதலாவது යුතුද? அவருடைய கற்பனைகளை நீ கைக்கொள்வாய். පළපොකට ඔබ උන්වහන්සේගේ ආඥා அவருடைய ආරක්ෂා கட்டளைகளை කරයි. எல்லாம் நீ கைக்கொள்வாய். උන්වහන්සේගේ ආඥා ආරක්ෂා කළයි. அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு ஜீவிப்பாய். උන්වහන්සේගේ වචනේ ආඥා ආරක්ෂා කරමින් ජීවත් யாத்திராகமம் වෙයි. 20:6 அப்படிதான் எழுதி இருக்கிறது. නික්මයාම 26 ලියා තිබෙනේ என்னுடைய එසේ. அன்பு கூர்ந்தவருடைய கட்டளைகள் ஞாபகங்கள் யாவையும் நீ கைக்கொள்வாயானால் මාට ප්‍රේම කරමින් මාගේ ආඥා නුඹ පිළිපදින්නම් 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் பாராட்டுவேன். දහස් පරම්පරා දහසක් දක්වා කරුණාව நீ தேவனை දක්වන්නේ. நேசிக்கிறது உண்மையானால் ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා முதலாவது සැබෑව அவருடைய கற்பனைகளும் ஞாபகங்களையும் கைக்கொள்ள வேண்டும். පළමුකට උන්වහන්සේ ආඥාද වනද්ද රක්ෂා කළ அதுதான் යුතුයි. 10 கற்பனைகள். ඒ තමයි ආඥා 10ය. அடுத்து தேவனை நேசிக்கிறது உண்மையானால் ඊළඟට ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රේම நீ කරනවා அவரையே සැබෑව නම් ஆராதிப்பாய். ඔබට උන්වහන්සේට පමණක් නමස්කාර அவரையே நீ කරයි. தொழுது கொள்ளுவாய். උන්වහන්සේට පමණක් සේවය කරයි. அவரை எல்லாமல் அந்நிய தேவனுடைய பெயருடைய நாவினால் உச்சரிக்க மாட்டாய். උන්වහන්සේගේ නාමය හැර වෙන දෙවි කෙනෙකුගේ නමක් ඔබගේ මුකෙන් නොපවස්සයි. இந்த விஷயத்துல உறுதியாக நின்று கர்த்தரை நேசிக்க வேண்டும். මේ කාරණේ ස්ථිරව සිටමින් උන්වහන්සේට ඔබ ප්‍රේම කර கர்த்தரையே යුතුයි. தொழுது கொள்ளும்படி இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்து விட்டார். උන්වහන්සේට පමණක් සේවය කරන පිණිස මේ වාග්ය අපට දී තිබෙනවා. அப்படியானால் தான் தேவனுக்கு ஜீவகிடத்தை தருவார். එසේනම් ඔබට දෙවියන් වහන්සේ ජීවනය උතුම්න දෙයි. யாக்கோபு 1:12 வசனத்தில் படிக்கிற வேளையில் යාකෝබ් 1:12 කියවන විට சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். සෝදිසිය ඉවසන්නව මනුෂ්‍යයා භාග්‍යවන්තයෙක් அவன் කියලා. விளங்கின பின்பு එත්තුගන ලැබුව කල கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிடத்தை பெறுவான். උන්වහන්සේ තමන්ට ප්‍රේම කරන්නන්ට පොරොන්දු වුණාම ජීවනය උතුම්න ලබන්නේ. நீ பிதாவை நேசிக்கிறது உண்மையானால் ඔබ පියාණන් වහන්සේට ප්‍රේම කරනවා உனக்கு அவர் සැබෑව. அனுமதிக்கிற எந்த சோதனையை சந்தோஷமாய் சகிப்பாய். උන්වහන්සේ නියම කරන්නා වූ සියලු පරීක්ෂා ඔබ ඉවසීමෙන් அந்த දරා சோதனையிலே ගනියි. நீ முறுமுறுக்க மாட்டாய். ඒදී ඔබ කොඳුරන්නේ அந்த නැහැ. சோதனையிலே நீ முறையிட மாட்டாய். ඒ පරීක්ෂාවේදී කොඳුරන්නේ නැහැ. தேவனையே நீ நேசிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේටම ප්‍රේම කළ යුතුයි. இரண்டாவதாக கிறிஸ்துவை நீ நேசிக்க வேண்டும். දෙවනුව ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රේම කළ යුතුයි. யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 15, 16, 17 வசனத்தில் படிக்கும்போது යොහාන් තුමාගේ සුභාරංචියේ 20 වන පරිච්ඡේදයේ 15 16 17 පද. பேதுருவிடத்தில் ஆண்டவர் 3 முறை கேட்டார், என்ன நேசிக்கிறாயா என்று கேட்டார். පේතෘස්ගෙන් උන්වහන්සේ අසනවා නුඹ මට ප්‍රේම කරන්නේ නැහිද? என்ன நேசிக்கிறாயா என்று அவர் கேட்டது மாத்திரமில்லை, නුඹ මට ප්‍රේම කරන්නේ නැහිද කියා ඇසුවා පමණක් නොවේ. இங்க இருக்கிற எல்லாரை விட நீ என்ன அதிகமா நேசிக்கிறாயா என்று கேட்டார். මොන් සියල්ලන්ටම වඩා නුඹ මට ප්‍රේම කරනවාද කියා උන්වහන්සේ අසනවා. இந்த குமாரன் பூமியையே நேசித்தவன், பூமியில் இருக்கிற எல்லாரும் நேசித்தவர். උන පුත්‍රයානෝ පොළවේ සියල්ලන්ට ප්‍රේම කළා. இந்த பேதுரு தனக்காக ஜீவனை கொடுக்கும்படி நேசிக்கிறாயா என்று கேட்டார். පේතෘස්ගෙන් අසනවා මා උදෙසා ඔබ ජීවනය දෙන තරම් ප්‍රේම කරනවාද කියා. அடுத்து கடைசி அடுத்த வசனங்களை நீங்க போகும்போது அவன் இன்னவிதமான மரணத்தினால் மரிப்பான் என்பதை குறிக்கும்படி இப்படி கேட்டார். ඊළඟට පද කියවන අවස්ථාවේදී ඔහු කෙබඳු මරණයකට මුහුණ දෙන්න යනවාද කියන දේ ප්‍රකාශ කරන පිණිස එසේ අසන ලැබුවා. பேதுரு மரித்தார் ஆண்டவருக்காக. පේතෘස් උන්වහන්සේ උදෙසා මැරුණා. இந்த பேதுரு அவரை வெட்டுவதற்கு முன்பாக මේ පේතෘස්ව නසන්ට அவரை ප්‍රථමයෙන් சிலுவையில் வைத்து அறையும்படியாக தீர்மானித்திருக்கிறார்கள். ඔවුන්ව ඔහුව කුරුසික අනගසන්ට තීරණය කළා. அப்போது பேதுரு கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
පේතෘස් ඔවුන්ගෙන් ඉල්ලා සිටියේ. என் ஆண்டவரை தலை மேல் வைத்து சிலுவையில் அறைந்தீர்கள். මගේ ස්වාමියාගේ හිස ඉහළට තබා උන්වහන්සේව என் කුරුසයේ ஆண்டவரை නැගිට්ටුවා. பார்க்க நான் உத்தமன் கிடையாது. මගේ ස්වාමියට වඩා මා උතුම් නැහැ. என்னுடைய ஆண்டவரை தலையில் வைத்து நீங்கள் தலையை மேல் வைத்து சிலுவையில் அறைந்தது உண்மையானால் මාගේ ස්වාමියාව ඔබ එනගැස්වේ හිස ඉහළට තබායි. என்ன தலை கீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். මාවගේ හිස යටට තබා යටිකුරු කර அதன் அடிப்படையில் பேதுரு அப்போஸ்தலர் தலை கீழாக சிலுவையில் அறைந்து பட்டயத்தினாலே வெட்டி இருக்கிறார்கள். එපරිදි ඔහුව හිස යටිකුරු කර තබා එනගසා හිස ගසා දැමුවා. பேதுரு மரணத்துக்கு பயப்படவில்லை. පේතෘස් මරණයට බය වුණේ නැහැ. கிறிஸ்துவர் நேசித்தார். ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රේම கிறிஸ்துவர் කළා. நேசித்து மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රේම කරමින් මරණයට තමාව බාර ஒருவன் කළා. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாமல் போனான் சபிக்கப்பட்டவன். යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රේම නොකරයි නම් ඔහු ශාපලත්ෙක් වේවා. உன்னை நேசித்துதான் ஆண்டவருக்காக நீ ஜீவனை கொடுக்க மாட்டாயோ? ඔබට ප්‍රේම කළා වූ උන්වහන්සේ උදෙසා ඔබගේ ජීවනය දෙන්නේ உன் නැද්ද? வியாதி நேரத்துல முறுமுறுக்கிறாயோ? ඔබගේ රෝගී අවස්ථාවේ உன் කොඳුරනවාද? வியாதி நேரத்துல முறுமுறுக்கிறாயோ? ඔබගේ රෝගී අවස්ථාවේ உன் කොඳුරනවාද? வியாதி நேரத்துல நீ கேள்வி கேட்கிறாயோ? ඔබගේ රෝගී අවස්ථාවේ ප්‍රශ්න உன் අසනවාද? வியாதி நேரத்துல பரிகாரியம் நாடி போகிறாயோ? ඔබගේ රෝගී අවස්ථාවේ වෛද්‍යවරුන් සොයා உனக்காக යනවාද? ஜீவனை கொடுத்த நாயகர் கேட்கிறார், நீ என்ன அதிகமா நேசிக்கிறாயோ? ඔබ උදෙසා ජීවනය දුන්නා වූ ස්වාමියා අසනවා ඔබ මට බොහෝසේ ප්‍රේම කරනවාද ஆண்டவரே, කියලා. நான் மரித்தாலும் மரிப்பேன் உம்மையே நேசிப்பேன் என்று கூறுவாயோ? ස්වාමිනේ මා නැසනවා නම් නැසනාවේ ඔබටම ප්‍රේම කරමි நீ කියා தந்த ஜீவனை පවසන්න. உமக்காக நான் தருவேன் என்று கூறுவாயோ? ඔබ උදෙසා ඔබ මට දුන්නා වූ ජීවනය මම උදෙසා ඔබ උදෙසා දෙමි කියා கிறிஸ்துவுக்காக පවසන්න. மரிக்க வேண்டியதாக இருந்தாலோ, මට ඔබ උදෙසා මැරෙන්න වුණා. கிறிஸ்துவுக்காக உபத்திரப்பட வேண்டியதா இருந்தாலோ, ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා දුක් විඳින්න நீ වුණා. அவரே நேசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார். ඔබ උන්වහන්සේට ප්‍රේම කළ යුතුයි කියා උන්වහන්සේ ඉල්ලනවා. மூன்றாவதாக நீ பரிசுத்தவான்களிடத்திலுடைய மதுரத்தை விளங்க செய்ய வேண்டும். තුන්වනුව ඔබගේ මිහිර සුද්ධවන්තයන්ට දක්වන්න ඕනේ. பரிசுத்தவான்களை நீ முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும். සුද්ධවන්තයන්ට ඔබ මුළු සිතින් ප්‍රේම කළ යුතුයි. கொலோசியர் 1 வசனத்திலே படிக்கும் பொழுது කොලොස්සේ 3:1 කියවන විට இந்த கொலோசியர் சபையாருக்கு பவுல் என்ன எழுதுகிறார்? කොලොස්සිවරුන්ට පෞල්තුමා ලියන්නේ கிறிஸ்து කුමක්ද? இயேசு மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் ඇදහිල්ල අදහන්නන් කෙරෙහි ඇදහිල්ල பரிசுத்தவான்கள் மேல் இருக்கிற அன்பையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டோம். සුද්ධවන්තයන් කෙරෙහි දක්වා වූ ප්‍රේමයන් මා දැන සිටිමි. பரிசுத்தவான்களை நீ நேசிக்க வேண்டும். ඔබ සුද්ධවන්තයන්ට ප්‍රේම කළ යුතුයි. நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பரிசுத்தவான்களை கிறிஸ்துவை போல் கண்டாய். ඔබ ගැලවීම ලැබූ සමයේදී සුද්ධවන්තයන්ව ක්‍රිස්තුස් වහන්සේෙන් දුටුවා. ஆனா இப்போதைய பார்வை வித்தியாசமா இருக்கிறது. දැන් ඔබගේ බැල්ම වෙනස් වෙලා. பரிசுத்தவான்களை நேசிக்கும்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். සුද්ධවන්තයන්ට ප්‍රේම කරන මිනිසුන් වහන්සේ ඔබව ආලේප කළා. இவ்விதமாக நீ ஆண்டவரை நேசிக்க வேண்டும். මේ ආකාරයෙන් උන්වහන්සේට ඔබ ප්‍රේම කළ ஒருவரை යුතුයි. ஒருவர் நேசிக்க வேண்டும். එකිනෙකාට ප්‍රේම කළ යුතුයි. கண்ணில் கண்ட சகோதரனை நீ நேசிக்க வேண்டும். ඔබගේ ඇසින් දකින සහෝදරයාට ප්‍රේම කළ යුතුයි. யாவரிடத்தினுடைய அன்பை நீ விலகச் செய்ய வேண்டும். සිල් දෙනාට ඔබගේ ප්‍රේමය ප්‍රකාශ කළ යුතුයි. அப்படியானா நீ கசுப்பற்ற ஒரு புறாவை போன்ற ஒரு நீதிமான். එසේනම් තික්තකම නොමැති පරිවියකමෙන් සුද්ධවන්තයෙක් என் ඔබ புறாவை වනවා. உத்தமி ஒருத்தியே, මාගේ ප්‍රේමවන්තිය என் උත්තමිය. புறாவை உத்தமி ஒருத்தியே, මාගේ ප්‍රේමවන්තිය පරවිදෙනක් වෙන්නේ அவதான் ඔබ ஜெயம் கொண்ட පමණයි. சபையாக இருக்கிறது. ඒ තමයි ජයගත් සභාව. இதோ இந்த புறாக்களை சேர்க்கும்படி இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். මේ පරවියන් රක්ෂ කරන පිණිස උන්වහන්සේ ඉතා ඉක්මනින් පැමිණෙනවා. ஏசாயா 60:8 என்ன வாசிக்கிறோம்? යෙසායා 60:8 කියවන්නේ කුමක්ද? இது மேகத்தை போலவும் වලාකුලක් මෙන්ද. தங்கள் பலக்கணி துவாரங்களுக்குள் பிரவேசிக்கிற புறாக்களை போல் பறந்து வருகிற இவர்கள் யார்? තමාගේ කවුළු වලින් පරවියන් මෙන් පියාසර කරමින් இதோ පැමිණෙනා මොවුන් කවුද? மண்ணில் மறைந்திருக்கிற புறாக்களை போல எழும்ப போகிறார்கள். ඒ පස්සේ සංගවී සිටිනා පරවියන් නැවත உயிரோடு இருக்கிற மர்மமாக போகிறார்கள். ජීවත්ව සිටිනා අන්වැස්සක් කරනු ලබනවා. உத்தமி ஒருத்திங்கிற புறாங்கிற கஷ்டப்பட்ட இடத்துக்கு நம்மை கொண்டு வருகிறார். ඒ ප්‍රේමණීය එකම තැනැත්තිය නැවත පැමිණෙන්ට යනවා. அதற்காக தான் இந்த கூட்டங்கள் ஆண்டவர் நமக்கு நடத்தி கொடுத்து ඒ கொண்டிருக்கிறார். නිසා තමයි මේ රැස්වීම උන්වහන්සේ අපට ලබා எத்தனை දුන්නේ. பேர் விசுவாசிக்கிறீர்கள்? මේ දෙනෙක් අදහනවා. தேவன் அவரை போல மாற்றும்படியாக, දෙවියන්වහන්සේ උන්වහන්සේ මෙන් අප அவருடைய බවට කරන ராஜ்யத்துக்கு நம்மை පිණිස. ஆயத்தப்படுத்தும்படியாக උන්වහන්සේගේ රාජ්‍යයට අපව සූදානම් කරන கஷ்டப்ப පිණිස. நீக்கி நமக்கு இனிமையை தந்து கொண்டிருக்கிறார். තික්තකම පහ කර මිහිර අපට ලබා கர்த்தர் இந்த දෙනවා. வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. මේ වචනයෙන් උන්වහන්සේ අප සම ආශිර්වාද කරන සේක්වා.